என் தனிமையிலும் வெறுமையிலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் என் துணையாயிருக்கிறீர். என் தனிமையிலும் வெறுமையிலும் உம் வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். பிரசன்னராய் கூட வருபவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. பிரசன்னராய் கூட இருப்பவரே, அற்புதராய் கூட வருபவரே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. நீர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கே. எங்களோடு கூட இருப்பவர் அவர். நம்புறவங்க சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லும். பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை கூட வைத்திருக்கிறவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை சூழ்ந்து ஆண்டவரை காக்கிறவரே, என் போகையிலும் என் வருகையில் என் துணையாய் இருக்கிறீரே. நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் உடைய கை எங்களை நடத்துகிறது. நாங்கள் சோர்ந்து போன வேலையிலும் நாங்கள் தளர்ந்து போன வேலையிலும் உம்முடைய கரத்தினால் எங்களை தூக்கி எடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால் எங்களை ஏந்தி தாங்கி தப்புவித்து ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே பாதுகாத்து கொண்டீரே. எங்களுக்கு துணை செய்தீரே. எங்களை ஆண்டவரே மறவாமல் நினைத்தவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையினால் எங்களை தேற்றுகிறவரே, உடைய வார்த்தையினால் எங்களை நடத்துகிறவரே, உடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே. யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை என்று எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் தாழ்ந்தாலும் எங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறீரே. எங்கள் பட்சமாய் இருப்பவரே, எங்கள் நடுவினிலே இருக்கிறவரே, எங்கள் நடுவினிலே வாசம் செய்கிறவரே, எங்களோடு கூட வருகிறவரே. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போமா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே, உமக்கே, உமக்கு மாத்திரம், உமக்கு ஒருவர், நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். எனக்குள்ளே இருப்பவர், அவர் உலகத்தை ஜெயித்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் மிகவும் 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 பெரியவர். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்புகிறவங்க சத்தமாய் அல்லேலூயா என்று சொல்லுவோமா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே துதி உண்டாவதாக. கனத்திற்கும் எல்லா ஸ்தோத்திரத்திற்கும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா தூதர்களும் எல்லா கேருபீன்கள் சேருபீன்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எனக்காக இருக்கிறார். அவர் எனக்காக அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் எனக்காக இருக்கிறது என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் பெரியவர் என்று சொல்லி ஆராதிப்போமா.
விட்டு எடுபடாத நல்ல பங்காய் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனம். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றும்படியாக இந்த காலை வேளையிலே நம் நடுவிலே இருக்கிறபடினாலே அவருடைய பிரசன்னத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக, நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் நீர் வருகிறதற்காக உமக்கு நன்றி கலந்த துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் காணிக்கையாய் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்வீராக. லீதியாளுடைய உள்ளத்தை திறந்த தேவ ஆவியானவர் தாமே இந்த காலை வேளையிலே சபையினுடைய இருதயங்களை திறந்து விடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு இருதயமும் உம்முடைய வார்த்தையினால் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ஆண்டவரே, உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடி தடை செய்கிற எல்லா அரண்களையும் உம்முடைய நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் நடுவிலே மகிமையாய் வெற்றி சிறந்தவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசாயா 61 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிறாரா? இந்த காலை வேளையிலே கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதற்கு நம்முடைய சிந்தைகளை முழுமையாய் திருப்புவோம். ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. நான் கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிறேன் தானாம். கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எப்படி வாழ்வார்கள்? கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வாரா? எப்படி செய்வார்? ஆவியானவர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலை வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவை சுதந்தரித்து கொள்ள இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. வாசிக்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 17:8. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். இந்த வரிகளெல்லாம் அந்த வசனங்களிலே வருகிற ஒரு பதம் நாட்டப்படுகிற காரியம். அவன் எதன் பக்கத்திலே நாட்டப்பட்டிருக்கிறான்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள், விருட்சங்கள், நீதியின் விருட்சங்கள். இவர்கள் எங்கே நாட்டப்படுகிறார்களாம்? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். கால்வாய் என்றாலும் அது தண்ணீர் நிறைந்த அகலமான ஒரு நீர்க்கால்களின் பகுதி என்று சொல்லலாம். தன் வேர்களை விடுகிறதும். தண்ணீர் அண்டையிலேயே இந்த விருட்சங்களின் வேர்கள் காணப்படுகிறதுனாலே அதிக வெப்பமான சூழ்நிலை வந்த பொழுதிலும் இதனுடைய விருட்சத்தின் இலைகள் பச்சையாக இருக்கிறதும், ஒருவேளை மழை வராவிட்டாலும் இது நீர்க்கால்களின் ஓரமாகவே ஜீவிக்கிற அனுபவமாயிருக்கிறபடியினால் அது தப்பாமல், கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் கனி கொடுக்கிறதான ஒரு விருட்சத்தை போல கர்த்தருடைய பிள்ளைகள், மந்தை வாழ முடியும் என்பதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இப்படியாக தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சற்று பரிசீலனை செய்து கொள்ளுவோம். ஏசாயா 49:3 கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் தாசன், நான் உன்னில் என்ன செய்வேன்? மகிமைப்படுவேன். அதை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில்
நீ என்னுடைய சர்வெண்ட், தாசன், நான் உன்னில் உங்களில் என்று சொல்லப்படவில்லை. யாரெல்லாம் கர்த்தரால் நாட்டப்படுகிற நீதியின் விருட்சங்களாக நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லுகிறோமோ, கர்த்தர் உங்களை பார்த்து தனியாக சொல்லுகிறார். உங்களை என்று சொல்லவில்லை, உன்னை என்று சொல்லுகிறார். உன்னில் மகிமைப்படுவேன், காரணம் நீ என்னுடைய தாசன். தண்ணீர் எதை குறிக்கிறது? இந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே தொடர்ச்சியாக காணப்படுகிறதா அல்லது அவ்வப்பொழுது காணப்படுகிறதா? வேதாகமத்தில் இருந்து ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறதை நாம் தியானிக்கலாம். 112ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் இந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற விருட்சங்கள் கர்த்தருடைய கட்டளைகளிலே எப்படி இருக்கிறார்களாம்? மிகவும் பிரியம். பிரியம் மாத்திரமல்ல, மிகவும் பிரியம். இந்த அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே உண்டா என்பதை இந்த காலை வேளையிலே தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ளுவோம். தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிறது, அவருடைய கட்டளைகளிலே நாம் மிகவும் பிரியப்படுகிற ஒரு காரியமாக இன்னுமாக நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி, அக்கார்டிங் டு தை வேர்ட், அக்கார்டிங் டு தை லா, உம்முடைய வேதத்தின்படி, உம்முடைய சட்டத்தின்படி, உம்முடைய நியமத்தின்படி தான் நான் என்ன செய்கிறேன்? நடக்கிறேன், நடந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்டவர்களை, நீதியின் விருட்சங்களை கர்த்தர் சொல்லுகிறார் உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லுகிறார். நாம் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட அனுபவம் உடையவர்களாய் இருப்போமேயானால் நம்முடைய ஜீவியம் உத்தமமானதாக, உண்மையுள்ளதாக காணப்படும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதே 119ஆம் சங்கீதம் 16 வாசிக்கலாம். எப்படியாம்? மன மகிழ்ச்சி, மிகவும் பிரியம். இந்த பதங்கள் எல்லாம் நம்முடைய இருதயமாகிய பலகைகளிலே எழுதப்படட்டும். மிகவும் நான் பிரியமாய் இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாக நான் உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன், அதன்படி வழி நடப்பதற்கு என்னை கொடுக்கிறேன். 35 வாசிக்கலாம். என்னை நீர் நடத்தும். நான் சமயத்தில் என்ன பண்ணிடுவேன்? மாறிவிடுவேன். நான் என்னுடைய அந்த மனுஷீக சிந்தனையின்படி வாழ்ந்து செழிப்பாயிருக்கும்போது உம்மை தேடுவதற்கு நேரமில்லை என்பேன். கஷ்டங்களின் வழியாய் செல்லும் பொழுது நீர் யார் என்று முறுமுறுப்பேன். இப்படியாக நான் பாதையை விட்டு அவ்வப்பொழுது வழி தவறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் உம்முடைய கற்பனைகளிலே நான் பிரியமாயிருக்கிறேன். அதனால உம்முடைய பாதையிலே நீர் என் கரத்தை பிடித்து நடத்தும் என்று இந்த சங்கீதக்காரன் தன்னை அர்ப்பணிப்பது போல நாமும் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய கற்பனையின்படி என்னை நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வல்லமை நிறைந்த கரத்திற்குள்ளாக நம்மை கொடுப்போம் என்றால், அதே 119 165 சொல்லுகிறது, அவர்களுக்கு மிகுந்த சமாதானம், மிகுந்த பிரியம், மன மகிழ்ச்சி. கர்த்தர் அவர்களை சொல்லுகிறார், உனக்கு நான் எப்படி உன்னை வழி நடத்துவேன்? மிகுந்த சமாதானம். சூழ்நிலையை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது. இருண்ட பாதையிலே போவது போல இருக்கிறது. வெளிச்சம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நடப்பது போல இருக்கிறது. ஆவியிலே பலன் இல்லை, ஆத்துமாவிலே தைரியம் இல்லை, சரீரத்திலே சோர்வுகள், துவண்ட நிலைமையிலே காணப்படுகிறேன். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? இங்க இந்த பதங்கள் எல்லாம் பாருங்க, மிகவும் பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மிகவும் சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே நம்மை அந்த பாதைகளின் ஊடாக கொண்டு செல்லுகிறார். முதல் சங்கீதம் 3வது வசனத்திற்கு வருவீர்களானால், அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நாட்டப்பட்டவர்கள் நடப்படுகிற அனுபவம். நாம் போய் அங்கே உட்கார்ந்து அந்த நீர்கால்களின் ஊடாக வளருகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவதில்லை. கர்த்தரே நம்மை என்ன செய்கிறார்?
நாட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரால் நாட்டப்பட்டு இருக்கிறதுனால தான் இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை கர்த்தருடைய ஆவியானவர் வேதாகமத்தின் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தல் 22 முதல் 2 வாசிக்கும் பொழுது இந்த நீர்க்கால்களை குறித்து கர்த்தர் அங்கே அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் எங்கே நாட்டப்படுகிறோம்? தண்ணீர் அண்டையிலே, நீர்க்கால்களின் ஓரமாக. இங்கே புஸ்தகத்தின் முடிவுரையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி. இந்த நீர்க்கால்களின் ஓரமாய் நாம் நடப்படுவோமேயானால் இந்த நதி எங்கிருந்து வருகிறது? பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து இந்த தண்ணீர் பாய்ந்து வருகிறதாக தீர்க்கன் எசேக்கியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு வெளிப்படுத்துகிற ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்தில் இருந்து இந்த நதி என்ன செய்கிறதாம்? எங்கே புறப்பட்டு வருகிறது? யாரெல்லாம் நான் கர்த்தரால் நாட்டப்படுகிற நீதியின் விருட்சமாக காணப்பட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு நேராக இந்த தண்ணீர் என்னாகிறதாம்? தேவனிடத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாம். இதை இயேசு கிறிஸ்துவும் சமாரியா பெண்ணிடம் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசித்து பார்ப்போமேயானால், நீர் யூதனாயிருக்க நான் சமாரிய பெண், என்கிட்ட போய் தாகத்துக்கு தா என்று நீர் எப்படி கேட்கலாம்? அந்த கேள்விக்கு இயேசு அங்கே பதில் உரைக்கிறார், நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்திலே தாகத்துக்கு தா என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே என்ன செய்வாய்? கேட்ப. அவர் உனக்கு எதை கொடுப்பார்? ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீர் அண்டையிலே தான் நீதியின் விருட்சங்களாகிய தேவ பிள்ளைகள் நாட்டப்படுகிற அனுபவம் உடையவர்களாயிருக்க வேண்டும். கர்த்தரால் நாட்டப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் வாழ்விலே ஒருவேளை துயரம் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் துயரத்துக்கு பதிலாக உன்னை ஆறுதல் படுத்துவேன். கர்த்தர் ஆறுதல் படுத்தும் பொழுது யாராலுமே அந்த ஆறுதலை பறித்து கொள்ள முடியாது. ஒருவேளை நான் சோர்ந்து வந்திருக்கிறேன், மனதளவிலே காயப்பட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், துயரப்பட்டவர்களை நான் சீர்படுத்துகிறவர், அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்கள் சரியான வழியிலே நடக்க பண்ணுகிறவர். ஒருவேளை யோபுவை போல ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை சொரிந்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருக்கிற அனுபவம் ஒரு சிலர் வாழ்க்கையிலே இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சாம்பலுக்கு பதிலாக நீ சிங்காரத்தை அனுபவிக்க முடியும். ஒருவேளை நான் துயரத்தோடு வந்திருக்கிறேன், என் துயரத்தை யாரிடத்திலே சொல்ல முடியும்? மனிதர்கள் என்னை பரிகசிக்கிறார்கள், வெளித்தோற்றத்தின்படி என்னை நிதானிக்கிறார்கள் என்ற உணர்விலே நாம் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்போமேயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை ஒடுக்கினவர்களின் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு துதியின் ஆடையை உடுத்துவதற்கு போதுமானவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் நாட்டப்படுகிற அனுபவம் உடைய பிள்ளைகளுக்கு இந்த ஸ்லாக்கியங்கள் உண்டாயிருக்குமே. ஜீவ தண்ணீராம் அவர் அண்டையிலே நாம் நாட்டப்படும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 46ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசித்து பார்ப்போமேயானால், ஒரு நதி உண்டு, அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நாமே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமாக கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரமாக வாழ்ந்து வருகிறோம். எத்தனை பேர் அதற்கு ஆமேன் என்று சொல்லுவீர்களோ தெரியாது. உங்களுடைய ஜீவியத்தை கர்த்தரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். வார நாட்களிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு தேவனுடைய பிரசன்னத்திற்கு வரும்பொழுது தேவ பிள்ளைகளின் சாயலை போல நாம் காணப்படுவோம் என்றால் அவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது என்பதை சொல்லிக் கொள்ளுவதிலே நான் பெருமிதம் அடைகிறேன்.
ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் என்ன செய்யுமாம்? தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும். அதை தான் மோசே கதறுகிறான். ஜனங்கள் விக்கிரக வழிபாட்டை, கன்றுக்குட்டியை ஆராதிக்கிறார்கள், இவர்களுக்காக நாயே போகணும். மோசே, உனக்காக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய தூதனை அனுப்புகிறேன், நான் இனி வரப்போறது இல்லை. உடனே மோசே, ஆமா ஆண்டவரே, இந்த ஜனங்க அப்படிலாம் பண்றாங்க. அப்படி சொல்லவில்லை. உன் சமூகம் இங்கே வரலன்னு சொன்னால் எங்களை இந்த இடத்துல இருந்து கொண்டு போகாதிரும். உங்கள் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததுன்றதை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளுவோம்? நீர் எங்களோடு கூட இருக்கணும், எங்களோடு கூட நீங்கள் வரணும். அந்த தாகம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், உன்னை நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷிப்பிக்கிறேன். நம்மை கர்த்தர் சந்தோஷிப்பிக்கிறவர். ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே பலவிதமான பிரச்சனைகளின் வழியாக, இடுக்கமான பாதைகளின் வழியாக சென்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை காண்கிற தேவன். எலோகிம், அவர் நம்மை காண்கிறவர். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், உங்களை சந்தோஷிப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்கள் நடுவிலே இருக்கிறவர். அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறதுனால யூ வில் நெவர் பி மூவ்ட், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா வெட்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளுவதில்லை. பதிலாக கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்களை சந்தோஷிப்பிக்கிறவராக ஆளுகை செய்கிறார். அப்போ நான் என்ன பண்ண வேண்டும்? தேவன் எப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு, அந்த விருட்சங்களுக்கு சகாயத்தை கொடுக்கிறவர்? அதிகாலையிலே. நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா பாருங்க. அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன பண்ணுவார்? அந்த உன்னதமானவர் வாசம் பண்ணும் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு சகாயம் பண்ணுவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். எப்பொழுது? அவர் நம்மை சந்தோஷிப்பிக்கிறவர். எப்படி சந்தோஷிப்பிக்கிறார்? நமக்கு சகாயராய் இருக்கிறார், சகாயம் பண்ணுகிறவர். யாரெல்லாம் இந்த நதி அண்டையிலே நாட்டப்படுகிறவர்களாய், நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய தேசத்திலே இந்த தண்ணீர் என்பது ஒரு ஒன் ஆஃப் த கிளாடஸ்ட் திங்ஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் மகிழ்ச்சிகரமான காரியங்கள் பல இருக்கலாம், அதிலே தண்ணீர் மிகவும் முதன்மையான இடத்தை பெறுகிறது என்று வேதாகம பண்டிதர்கள் கூறுகிறார்கள். அந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறதானால் கர்த்தர் சொல்லுவார், உன்னை சீர்படுத்துவேன், உனக்கு துதியின் உடையை கொடுப்பேன், உன்னை நான் சந்தோஷிப்பிக்க பண்ணுவேன். ஒருவேளை மன துக்கத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சியினாலே நம்மை அலங்கரிக்கிற கர்த்தர். சகரியா புஸ்தகம் 14:8 வாசிக்கலாம். சகரியா 14:8. அந்நாளிலே ஜீவ தண்ணீர்கள் புறப்பட்டு பாதி தண்ணீர்கள் கிழக்கு சமுத்திரத்துக்கும் பாதி மேற்கு சமுத்திரத்துக்கும் போய் மாரி காலத்துக்கும் கோடை காலத்துக்கும். மழை காலத்தில் மழை பெய்யும், நீங்கள் வெளியே போய் தண்ணி பிடிக்க முடியாது. ஆனால் சொல்லுவோம் இல்லையா, வெளியில் அவ்வளவு தண்ணி ரோட்டில் ஓடுது, ஆனால் குடிக்கிறதுக்கு வீட்டில் தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது தானே. கர்த்தர் சொல்லுகிறார், மாரி காலமாயிருந்தாலும், ஒருவேளை வறட்சியான கோடை காலமாயிருந்தாலும், ஜீவ தண்ணீர்கள் உன் நடுவிலே ஓடுவதற்கு நீ இடம் கொடுப்பாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். இந்த தண்ணீரை குடித்தாலும் கூட கர்த்தர் அவர்களிடத்திலே பிரியமில்லாமல் போகிற விருட்சங்களையும் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்ட விருட்சங்கள் தான், சந்தேகம் இல்லை. இந்த நதியானவர் இந்த விருட்சங்களை மகிழ்ச்சியின் பாதைகளிலே கொண்டு செல்லுகிறார். ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தர் அவர்கள் மேல் பிரியப்படவில்லை என்று 1 கொரிந்தியர் 10:4 புதிய ஏற்பாட்டு காலத்திலே தானே அந்த விருட்சங்களின் மேல் கர்த்தர் பிரியம் கொள்ளவில்லை என்று தன்னுடைய மன குமுறலை பகிர்ந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை
எல்லாம் ஒரே தண்ணியை தான் குடிச்சாங்கப்பா. எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலை, அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தாங்க. அந்த கண்மலைக்கு பெயர் என்ன? கிறிஸ்துவே. அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேக தைலமாகிய கிறிஸ்து என்று சொல்லப்படவில்லை, கிறிஸ்து மாத்திரமே. எனக்கு இயேசு போதும், இயேசு எனக்கு போதும் என்று அர்ப்பணம் செய்த பிள்ளைகள், இயேசுவாகிய அந்த நதியிலிருந்து ஜீவ தண்ணீரை பருகினவர்கள். 5வது வசனத்துக்கு வருவோம். அப்படி இருந்தும் ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மூலமாக அந்த தண்ணீரை குடித்தவர்கள், அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அந்த வரியை ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பதித்து வைத்து கொள்ள விரும்புகிறார். அதிகமான பேர்களிடத்திலே. அப்படி என்றால் சிலரிடத்திலே தேவன் பிரியமாயிருந்தார், அதிகமான பேர்களிடத்திலே அவர் பிரியமாயில்லை. ஆதலால் அந்த காரியம் நமக்கு வேண்டாம். அந்த சிலரிலே ஒருவராக நான் இந்த காலை வேளையிலே கர்த்தரால் நாட்டப்படுகிற விருட்சமாக நான் வாழ விரும்புகிறேன். நான் இந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நம்மிலே எத்தனை பேர் இந்த தண்ணீர் அண்டை, தண்ணீர் என்பதை ஜீவ வசனம், தேவனுடைய வார்த்தை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். தண்ணீர் 2 வகையாக வேதத்திலே நமக்கு உருவகப்படுத்தப்படுகிறது. ஒன்று கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 17:17 கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தினாலே என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியபரரே தம்முடைய வாயை திறந்து சொல்லுகிறார், வார்த்தை தான் சத்தியம். அந்த வார்த்தை தான் இந்த விருட்சங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த விருட்சங்களுடைய செவிகளை திறந்துவிடும். இந்த விருட்சங்களுடைய இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணும். அநேகர் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் தான் அந்த வார்த்தையின் சாராம்சத்தை உள் வாங்கிக் கொள்ளுகிற அனுபவத்தை உடையவர்களாக, கர்த்தரால் மகிமைக்கென்று நாட்டப்படுகிற விருட்சங்களாக நாம் மாற முடியும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சகாயத்தை விரும்புகிறோம். அவருடைய பாதத்திலே நம்மிலே எத்தனை பேர் அமருகிறோம்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதை சங்கீதக்காரன் 119:57 வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தாவே நீரே என் பங்கு. ஒரு அம்மாவை பார்த்து கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், இந்த அம்மா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. ஆனால் ராஜா ஒரு இடத்துல சொல்றான், எனக்கு எத்தனையோ பங்குகள் இருந்தாலும் எனக்கு பங்கு யாரு? நீங்க தான். கர்த்தாவே நீரே என் பங்கு. நாம் அந்த ராஜாவை போல, அந்த சகோதரியை போல ஆண்டவருடைய பாதத்தையே நல்ல பங்காக தெரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக மகிமைக்கென்று நாட்டப்பட்ட விருட்சங்களாக தான் வாழ முடியும். அதை குறித்த சில காரியங்களை இந்த தண்ணீரண்டையிலே நாட்டப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ முடியும் என்பதை வேதத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 4:3 வசனத்திலே வாசிக்கிறோம். மிகவும் அற்புதமான ஒரு வசனம், நம்மை கவர்ந்து இழுக்கிற ஒரு வசனம். ஏசாயா 4:3. அப்பொழுது ஆண்டவர் அழுக்கை கழுவே. இந்த விருட்சங்கள் அழுக்காய் இருக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். ஆண்டவரே சொல்லுகிறார், சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி இரத்த பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடும்போது, தொடர்ந்து படிக்கலாம். சீயோனில் மீதியாயிருந்து, இந்த மீதியானவர்கள் அநேகர் அல்ல, பலர் அல்ல, சிலர். சீயோனில் மீதியாயிருந்து இவர்கள் எங்கே தரித்திருக்கிறார்கள்? எருசலேமிலே. அப்படி என்றால் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஒரு உத்தியோகம் இருக்குமே, ஒரு வேலை வாய்ப்பு இருக்குமே, அதை நாங்கள் அல்ல தட்டுவதா, அசட்டை பண்ணுவதா? அல்லவே அல்ல.
கர்த்தர் தான் அந்த உத்தியோகங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் அந்த வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி தேவனிடத்திலே ஜெபித்தீர்கள்? எனக்கு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா, நல்ல சம்பாத்தியம் இருந்துச்சுன்னா நான் விடாம உம்மை தேடுவேன் ஆண்டவரே. உங்க வார்த்தையிலே உண்மையாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், மீதியாயிருந்து வாசிக்கலாம். 4வது வசனம், எருசலேமிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருந்து. எருசலேம் என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடிகிறது. சாலேமின் ராஜா, அவர் சமாதானம், அவர் மகா பிரதான ஆசாரியர், அவரிலேயே நாம் என்ன செய்திருக்க வேண்டுமாம்? அவரையே தரித்து கொள்ளுகிற அனுபவத்தை உடையவர்களாய், ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும், அவன் யாராயிருக்கட்டும், யூதராயிருக்கட்டும், கிரேக்கராயிருக்கட்டும், அடிமையாயிருக்கட்டும், சுயாதீனராயிருக்கட்டும், யாராயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பெயர் ஜீவனுக்கென்று எழுதப்பட்டிருக்கிறதா? நாம் அதை ஆமேன் என்று சொல்லுவோம் என்றால் நம்மால் அமைதியாய் இருக்கவே இயலாது. பரவசம் உடையவர்களாக கர்த்தரை ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி ஆராதிப்போம். நாம் அமைதியை கடைப்பிடிக்கும் பொழுது, அமைதியை காக்கும் பொழுது நாம் எதை மறைமுகமாக வெளிப்படுத்துகிறோம்? ஐயோ, என் பெயர் எழுதப்பட்டிருக்குமா, எனக்கே தெரியல, சந்தேகமாயிருக்கு. அந்த சிந்தனை நம்மை ஆளுகை செய்கிறது தானே. ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும், தொடர்ந்து படிக்கலாம், பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். அப்பொழுது எப்பொழுது? நாம் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்படும் பொழுது, நாம் எருசலேமில் தரித்திருக்கும் பொழுது, நாம் சீயோனிலே மீதியான ஜனங்களிலே ஒருவராய் இருக்கும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் மலையில் உள்ள வாசஸ்தலங்களிலும் சபைகளின் மேலும் பகலிலும் இரவிலும் மேகத்தையும் புகையையும் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். அந்த விருட்சங்கள், நீதியின் விருட்சங்கள், கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிற அந்த விருட்சங்களை கர்த்தரே என்ன செய்கிறார்? தம்முடைய மகிமையின் காவலை அவர்கள் மேல் மூடி அவர்களை காக்கிறார். அவர்களுக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்கிற ஆழமான விசுவாசம் இந்த மீதியான ஜனங்களிடத்திலே உறுதிப்பட்டதாய் காணப்படும். நாம் சில பிரச்சனைகள் வரும் பொழுது உடனே துவண்டு விடுகிறோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்முடைய மன உறுதி, விசுவாசம் ஆழத்திலே போகிறதா? நீங்க அந்த விருட்சங்களுடைய வேர்களை கவனித்து பார்ப்பீரானால் இருட்டுக்குள்ளதான் அந்த வேர் போகிறது. எனக்கு வெளிச்சம் வேணும், எனக்கு அந்த சூரியனுடைய வெளிச்சமே கிடைக்கலன்னு சொல்லி அந்த வேர்கள் ஒரு பொழுதிலும் முறுமுறுப்பது இல்லை. பதிலாக கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று அந்த வேர்கள் என்ன செய்கிறது? இருளின் ஊடாகவே பாறைகள் ஆயினும் சிறு கற்கள் ஆயினும் அதை துளைத்து கொண்டு கடந்து செல்லுகிறது. கீழே வேறு எந்த அளவுக்கு ஆழத்தில் போகுதோ அந்த அளவுக்கு தான் மரம் மேலோங்கி என்ன செய்ய முடியும்? பசுமையாய் காட்சி தரும். பசுமையாய் மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற அனுபவத்தை உடைய விருட்சமாகவும் காணப்படும். நம்முடைய வேர்கள் ஆழத்திலே, வசனத்தின் ஆழத்திலே போய்கொண்டிருக்கிறதா? எப்பொழுதாவது வேதத்தை வாசிக்கிறோம். அப்படி என்றால் நாம் அதிகாலையிலே கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமா என்று ஆவியானவர் கேட்கிறார். அநேகருடைய வாழ்க்கையிலே ஜெபம் காணப்படாமல் போய்விட்டது. மூச்சு இல்லை, லங்ஸ் எல்லாம் பழுதாகி விட்டது. மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்ட பிள்ளைகள் தான் மந்தையிலே இருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவர்களை வைத்து கர்த்தர் எந்த காரியங்களை சாதிக்க முடியும்? மூச்சு பேச்சு இல்லை, கோமாவிலே போய்கொண்டு இருக்கிறது மந்தை. கடைசி விளிம்பு வந்துவிட்டோம், நன்கு தெரியும். ஆனாலும் கர்த்தருக்கென்று வார்த்தையின் வெளிச்சத்திலே தன்னுடைய வேர்களை விடுவதற்கு மனமில்லை. இயலாமையை முன் வைக்கிறோம், அல்லது தூரத்தை முன் நிறுத்துகிறோம், அல்லது நம்முடைய வேலைகளை, சரீரப்பிரகாரமான வேலைகளை நாம் முன் நிறுத்துகிறோம். எனக்கு வேலை இருக்குல்ல, பிழப்ப பார்க்கணும்ல, அதுக்கெல்லாம் நல்லா ரெடிமேடாக வார்த்தைகளை வைத்திருப்போம். இதை நான் பார்க்க வேண்டாமா? நான் தான் இதை செய்யணும், நான் இல்லாமல் இதை யார் செய்வா? உன்னையத்தான் கர்த்தர் கேட்கிறார். உனக்கு சகாயம் வேணும்னா
உன்னுடைய வேர்கள் ஆழத்திலே போக வேண்டும் தானே. ஆழத்திலே போக போக தானே தாது உப்புக்களையும் சத்துக்களையும் உறிஞ்சி எடுக்க முடியும். மேலோட்டமாக இருக்கும் பொழுது கரையிலே நின்று கொண்டு எனக்கு பெரிய பெரிய மீன் வேணும்னா ஆழத்தில் போய் வலைய போடுன்னு சொல்லுவார். உன்னுடைய வேர்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வேறு ஆழமாக போகுது, அப்புறம் அது டயர்ட் ஆயிடுச்சு, பாறையை தொலைச்சிக்கிட்டு போச்சா, அப்படியே அங்கேயே நின்றுச்சு. அந்த விருட்சம் வளர முடியுமா? வளர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, சாத்தியம் இல்லை. இன்னுமாக வாசிக்கலாம் பாருங்க. உங்கள் மீது கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கும். எப்பொழுது? வார்த்தையின் ஆழத்திற்குள்ளே உங்கள் வேர்களை கொண்டு செல்லும் பொழுது. பகலிலே மேகத்தை, இரவிலே அக்னி பிரகாசத்தை, புகை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் பிரசன்னத்தினால் உன்னை மூடி கொள்ளுவேன். நம்ம அந்த பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம், எல்லாம் அழகா வார்த்தை ஜாலம் எல்லாம் போடுவோம். நம்முடைய ஜீவியத்திலே வேர்கள் ஆழத்திற்குள்ளே போய்கொண்டு இருக்கிறதா? சற்று நாம் பரிசீலனை செய்து பார்ப்போமே. யானால் வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 35:8 சொல்லுகிறார், இதுல ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர் அவங்க தான் போக முடியும். வாசிக்கலாம். அங்கே பெரும்பாதையான வழியும், அப்படின்னா இன்னொரு வழியும் இருக்கிறது. அதை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே மலை பிரசங்கத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அந்த பெரும்பாதையான வழிக்கு கர்த்தரே ஒரு பெயர் வைக்கிறார், அது பரிசுத்த வழி. நீங்க எந்த அளவுக்கு உங்க வேர்களை வசனமாகிய தண்ணீருக்குள்ளாக ஆழத்திற்குள்ளாக 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 நீங்க எசேக்கியேல் 47 படித்து பார்ப்பீர்களானால் கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு போதாது, தோள்பட்டை அளவு போதாது, மூழ்கி மூழ்கி எழுந்திருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஆழத்திலே போகும் பொழுதுதான் உங்கள் வேர்கள் ஆழத்திலே செல்லும். உங்க வேர்கள் ஆழத்திலே செல்ல செல்ல இந்த விருட்சம் பூமிக்கு மேலாக எப்படி வளருகிறது? செழித்தோங்கி வளருகிறது. அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடக்கிறதுக்கு கஷ்டம். இந்த பரிசுத்த வழியிலே தீட்டுகள் இருக்கும் என்றால் அந்த வேறு ஆழத்திலே கடந்து செல்ல முடியாது. தீட்டு, அசூசி, அசுத்தம் இதெல்லாம் அந்த பரிசுத்த பாதையிலே, பெரும்பாதையிலே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த வழியில் நடக்கிறவர்கள், ஒருவேளை நீ சொல்லலாம், நான் ரொம்ப பேதங்க, படிப்பே இல்லைங்க, யாரா இருந்தால் ஆண்டவர் அங்க அழகா சொல்றாரு, தீட்டு உன் வாழ்க்கையில இல்லாம பார்த்துக்க. நீ பேதரா இருந்தா கூட பரவாயில்ல, அசுத்தம் உன்னிடத்துல இருக்கும் பொழுது, நான் அசுத்தத்தை கண்களினாலே கூட பார்க்க விரும்புகிற தேவன் அல்ல. அவர் தீமையை பார்க்க மாட்டாதவர். அவரே நினைச்சா கூட அவர்னால முடியாது, கண்களை மூடிக்கொள்ளுவார். அவர் அத்தனை பரிசுத்தம் நிறைந்தவர். அந்த பரிசுத்தம் பரவி பரவி காணப்படும் பொழுது தேவனுடைய மகிமையாகிய புகை நம்மை மூடும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த புகை உங்களை என்ன பண்ணும்? ஒருவேளை பேதத்தனமாய் இருந்தா கூட ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வாக்குரைக்கிறார், நீ திசை கெட்டு போவதில்லை, உன்னை நடத்துகிறவர் நான் அல்லவா, உன்னை பத்திரமாக நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறவர் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் அல்லவா என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில பேதமைத்தன இருந்தா கூட கர்த்தர் உங்களை திசை கெட்டு போக விட மாட்டார். ஆனால் அசுத்தங்கள், அசுசியான காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படும் என்றால் நம்முடைய நிலைமை ஐயகோதான். நம்ம பெருசா வசனங்களை அள்ளி வீசலாம், கர்த்தர் அதுக்கெல்லாம் செவி மடுக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே வேர்கள் ஆழத்திலே போக போக நாம் ஜெபத்திலே நம்மை ஊன்ற கட்டுவோம். ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை தேவன் ஆங்காங்கே சுட்டி காட்டுவார். நம்மளே யோசித்து பார்ப்போம், நம்ம வீடுகளே அனுதினமும் சுத்தம் செய்கிறோம், ஆனாலும் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவர்லுக் பண்ணுங்க, அங்கே முக்கில் ஒன்று உட்காந்துக்கிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணோம், தோ நான் இங்கே இருக்கிறேன் தூசி அப்படின்னு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் கஷ்டப்பட்டு நான் பெருக்கினேன், தொடச்சேன், பலவிதமான உபகரணங்களை பயன்படுத்தினேன், பலவிதமான லிக்விட்ஸை பயன்படுத்தினேன், இது பாரு இங்கே தான் உட்காந்துருக்கு. உங்கள் கண்ணு பார்வையில் தான் அது இருக்கும், முக்கில் ஒளிஞ்சிருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த அசுத்தத்தை பார்க்கும் பொழுது
இன்னும் இந்த வீடு சுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்கிற நிலைதானே நமக்கு ஏற்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஆங்காங்கே ஒற்றைகள் காணப்படுகிறது தானே. கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறதை பார்க்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 21:27 சொல்லுகிறார், தீட்டுள்ளதும் பொய்யையும் அருவருப்பையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும். நீ யாராய் இருக்கலாம், நீ சொல்லலாம் நான் ஆவிக்குரிய வரங்கள் உடையவர், நான் பேய்களை துரத்துகிற வல்லமை படைத்தவர், நான் அந்நிய பாஷைகளை வாயை திறந்த அள்ளி வீசுகிறவர், யாராயும் இருந்துட்டு போன்னு சொல்லிடுவார். நான் என்னை கண்டா பேய்கள் நடுங்கும். ஆண்டவர் சொல்லுவார், பேய் கூட என்னை விசுவாசித்து நடுங்குகிறது. நீ என்ன பெரிய வார்த்தையாலே அடிக்கிறாய், நீ யாரு, உன்னைய எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது, நடப்பித்தது அல்ல, நடப்பிக்கிறதாகிய ஒன்றும் அந்த பெரும்பாதையான பரிசுத்த வழியிலே, அந்த ராஜ்யத்துக்குள்ளே, அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பது இல்லை. எது பிரவேசிக்கும்? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஹெவன்லி லெட்ஜரிலே உங்க பெயர் பதிவாகி இருக்கிறதா? இன்னைக்கு ஓடுறோம் தானே, அரசாங்கத்தில் ஆதார் பதிவு பண்ணிக்கங்க, குட்டுக்குட்டுன்னு ஓடுறோம், எழுந்திரிச்ச உடனே ஓடுறோம், என் பெயர் அங்கே பதிவாகி இருக்கணும். ஏன்? எனக்கு வரக்கூடிய ஏதோ 2000 5000ன்றாங்க, அதெல்லாம் எனக்கு கிடைக்காம போய்விடும். அற்ப காலத்துக்கு வருகிற அந்த இலவசங்களுக்கு நாம் நம்மை முழுவதுமாக சாய்க்கிறோம், அதில் தவறு இல்லை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஹெவன்லி லெட்ஜரிலே என் பெயர் பதிவாகி இருக்கிறதா? அந்த நிச்சயம் நம்மிலே எத்தனை பேரிடத்திலே இருக்கிறது? ஒரு அல்லேலியா கூட இல்லை பாருங்களேன். நானும் ஆசையோட ஒருத்தர் வாயையா பார்க்குறேன், ஏதாவது ஒரு அல்லேலியா வந்துருமா. ஏன்னா நமக்குள்ள சந்தேகம் துளிர் விடுகிறது. இருக்குமா, எனக்கு என்னை பற்றி தெரியும், இருக்குமா என் பேர்? இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை எங்கிருந்து நான் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், ஏசாயா 12:3 வாசிக்கிறோம், ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து இந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மொண்டு கொள்ள வேண்டும். ஒரு கிணறை தேவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தராகிய இயேசுவை உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? நாம் கிறிஸ்தவராயிருக்கலாம், கிறிஸ்தவ பெயர்களை உடையவராயிருக்கலாம், அதை குறித்தெல்லாம் பரலோகம் மிகவும் வாஞ்சிப்பது இல்லை. பதிலாக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? அது என்னங்க ரட்சிப்பு பிச்சிப்புன்னு சொல்றீங்க, புரியலங்க. வாசிக்கலாம் ஏசாயா 12:3. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து எப்படி அந்த தண்ணீரை மொள்ள வேண்டுமா? மகிழ்ச்சியோட. 100ஆம் சங்கீதத்திலே அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. நம்ம எப்படிங்க ஆராதிக்கிறோம்? வாரத்துக்கு வர்றதே அந்த அரை மணி நேரம் தான் வரும், கணக்குப்படி பார்த்தா 35 மினிட்ஸ் தான். எப்படி நாம் கர்த்தரை மகிழ்ச்சியாய் ஆராதிக்கிறோமா? அல்லது சக பிள்ளைகள் எப்படி ஆராதிக்கிறார்கள் வேடிக்கை பார்க்கிறோமா? அல்லது நான் முழு இருதயம் முழுமையாக நான் கர்த்தரை ஆராதிப்பதற்கு என் நேரத்தை விட்டு கொடுக்கிறேன், எனக்குன்னு இருக்கிற அந்த சுகங்களை லாபங்களை நான் கர்த்தருக்கு விட்டு கொடுக்கிறேன். அதுதாங்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு அந்த வேர்கள் ஆழத்திலே செல்ல வேண்டும் என்றால் நம்ம இன்னைக்கு என்ன நினைப்போம்? போ, சண்டே வேற, மறந்தே போயிடுச்சு, இன்னைக்காவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சேன், முட்டை முட்டையாக கிடக்கு. சில ஆத்துமாக்கள் அப்படிதான் உட்கார்ந்துருக்குதுங்க, முட்டை முட்டையாக கிடக்கும். எப்படியாவது இன்னைக்கு சண்டே தானங்க, சரியான பிஸி டே, இன்னைக்கு வியாபாரம் பார்க்க வேண்டும் அல்லவா, தொழில் செய்ய வேண்டும் அல்லவா, இன்னைக்கு போனால் தாங்க அவங்கள பார்க்க முடியும், அந்த நபரை சந்திப்பதற்கு இந்த நாள் தான் நல்ல நாள், பாக்கிய நாள். ஆனால் கர்த்தருக்கு இந்த நாளை நாம் எப்படி கொடுக்கிறோம்? மகிழ்ச்சியாய் கொடுக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமை முழுசு இங்கே இருக்கிறது இல்லை, ப்ரோக்ராம் போட்டு தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நான் இங்கே போகணும், இன்னார நான் பார்க்கணும், பஸ்ஸு கிடைக்குமா?
இந்த சிந்தனையில தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அதுல கூட முழுமை கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது. சீக்கிரம் முடிச்சிருங்க, எங்களுக்கு அடுத்த வேலை இருக்கு. நியாயப்படி இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இங்க தான் இருக்கணும். அதுதான் வேதம். 6 நாளும் நீ உனக்குன்னு எடுத்துக்கோ, இந்த ஒரு நாள் என் சமூகத்துல செலவிடு. நாம் எப்படி செலவிடுகிறோம்? நம்முடைய தூக்கத்தை முன்னிறுத்துகிறோம், நம்முடைய லாபங்களை முன்னிறுத்துகிறோம். இன்னைக்கு போகலைன்னா அது எனக்கு கிடைக்காதுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து நீ தண்ணீரை மொள்ளவில்லை என்றால் பாதையான வழியிலே, அந்த பரிசுத்த வழியிலே நீ பிரவேசிப்பது கடினம். நீ தீட்டுள்ளதாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். பொய், அருவருப்பு, கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் உன்னிடத்திலே சரளமாக ஏராளமாக குவிந்து விடும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து நீ தண்ணீரை என்ன செய்ய வேண்டுமா? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்கள். அக்காலத்திலே, அந்த தண்ணீரை மொண்டு கொள்ளுகிற அந்த காலத்திலே தான் நம்முடைய வாயிலிருந்து அந்த துதி, அந்த ஆராதனை அங்கே தாராளமாக வெளி வருகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க? பறைசாற்றுங்கள். இந்த அனுபவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் ரட்சிப்பின் ஊற்றுகள். நம்மள எத்தனை பேர் ரட்சிப்பின் அனுபவத்தில், நான் அப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள முடியும். நம்ம கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு கடந்த கால நினைவுகளிலே நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை ஓட்டுவோம் என்றால் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். சத்துரு நம்மை கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவான். கவனமாக, எச்சரிக்கையாக இந்த ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து தண்ணீரை மொண்டு கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், உன்னிடத்திலே அசுத்தம் காணப்படுவதில்லை. ஒருவேளை நீ புத்தியாய் என்கிட்ட இல்லை, புத்தியாய் நடக்கிற சுபாவம் என்கிட்ட இல்லை, எல்லாமே தப்பு தப்பா செய்கிறேன், எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எல்லாரும் என்னை புத்தி இல்லாத பிள்ளைன்னு சொல்றாங்க, நானும் அப்படித்தான் இருக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உனக்கும் எனக்கும் சொல்லுகிறார், நீ பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவது இல்லை. நாம் ஒருவேளை நம்ம பேதமைத்தனத்தை உலகம் பரிகசிக்கலாம், எள்ளி நகையாடலாம். கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம் என்றால் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து இந்த தண்ணீரை மொண்டு கொள்ளுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்லுவார். யாத்திராகமம் 15:27-25 வாசிக்கலாம். 27 வாசித்து விட்டு 25க்கு போகலாம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிம் நல்ல ஒரு மனரம்மியமான ஒரு பகுதி என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும், ஒரு நீரூற்று இல்லைங்க. இந்த நீரூற்றை குறித்து வாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை அந்த நீரூற்றுகள் பரவசப்படுத்துகிறது. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தா நம்மிலே எல்லாருமே சந்தோஷம் அடைகிறோம் தானே, ஓடுகிறோம் தானே. அந்த தண்ணீர் விழுகிறதுலே நான் மூழ்கி எழுந்திருக்க வேண்டும், வெளியே வா போலாம், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் நாம் சொல்லுகிறோம் தானே. சாதாரண ஒரு உப்பு தண்ணி இருக்கிற கடல்லையே நம்ம போயிட்டு வெளியே வர்றதுக்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டிய நிலை தானே. நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருக்கும் என்றால், அது அருவியாக கொட்டும் என்றால் நம்முடைய அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும்? அதைத்தான் இந்த ஏலிம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏலிமுக்கு வந்தார்கள். 12 நீரூற்றுகளும், அங்கே விருட்சங்கள் எப்படியாம் கனி தரக்கூடிய மரங்கள், பேரீச்ச மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம். நீங்க ஏலிமுடைய அனுபவத்திலே வாழ வேண்டும் என்றால் உங்க பாளையம் எங்கே இருக்க வேண்டும்? ஜீவ தண்ணீராம் இயேசு கிட்ட இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், தாகமாக இருக்கிறவங்க பருகி கொள்ளுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். யோவான் 4:14 வாசித்து பார்க்கலாமே. யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இல்லைங்க,
அந்த தண்ணீரை குறித்து வியாக்கியானம் பண்றவங்க இல்லைங்க. அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அதை தான் யாத்திராகமம் 15 கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே 12 நீரூற்றுகள் இருந்த பொழுதில் அவங்க எங்க பாளையத்தை இறக்குகிறார்கள்? தண்ணீர் அருகே. அதுக்கு முந்தைய வசனங்களிலே நீங்கள் 23 படித்து பார்த்தால் தெரியும். மாராவின் அனுபவத்தின் ஊடாக அவர்கள் கடந்து வருகிறார்கள். கசப்பு வாழ்க்கையிலே கசந்த அனுபவங்கள் நமக்கு வரும் பொழுதெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோம். என்ன கர்த்தரு நம்ம தேட மாட்டோம், ஆனா கர்த்தரை குறை கூறுவோம். கர்த்தரை தேடுவதிலே நாம் நம்முடைய வாய்ப்புகளையோ நம்முடைய எனர்ஜியோ சக்தியையோ செலவிட அஞ்சுகிறோம். அதுக்கு வேணும், இதுக்கு வேணும், முறுமுறுக்கிறோம். இந்த ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நாங்கள் என்னத்தை குடிப்போம்? கசப்பாய் இருக்கு. அந்த ரெட்சியவே கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்தார். அந்த ரெட்சியை கடக்கும் பொழுது, அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது ஆவியானவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார்? முதல்ல முன்னால போறார், அப்புறம் நடுவுல வந்துடுறாரு. எகிப்தியன்கள் இவங்களோட கலந்துடக்கூடாது, அத்தனை பாதுகாப்போடு வழி நடத்தி வருகிறார். கண் கூட பார்த்தாங்க. எகிப்திய வீரர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாக கடற்கரையிலே கிடந்ததை கண் பார்த்தது. இவ்வளவு பார்த்தும் அவங்களுக்கு இப்போ என்ன ஏற்படுகிறது? முறுமுறுப்பு. அவ்வளவு பெரிய கடலையே நமக்காக வெட்டாந்தரையான வழியாக்கினவர் நமக்கு குடிக்க தண்ணீரை தரமாட்டாரா என்கிற நம்பிக்கை அவர்கள் இழந்து போனதினாலே முறுமுறுத்து சொல்றாங்க, என்னத்தை குடிப்போம்? கர்த்தர் உடனே சொல்றாரு, மோசே ஜெபிக்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். நம்ம பாடின பாட்டும் அப்படித்தானே. நம்ம எப்படி கர்த்தரை, அந்த மரமாகிய இயேசுவை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அந்த தண்ணீரின் மாறா கசப்பு மாறி மதுரமாக குடிப்பதற்கு இனிமையான ஒரு தண்ணியாக மாறுகிறது. கர்த்தர் அங்க சொல்றாரு, நான் உனக்கு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் என்ன செய்திருக்கிறேன்? கட்டளையிட்டு நீ நடப்பாயா நடக்க மாட்டாயான்னு சொல்லி நான் உன்னை பரிசோதித்து பார்ப்பேன். அப்புறம்தான் சொல்றாரு, நீ கவனமாய் கேட்டு அந்த நியமங்களின்படி நடப்பாய் என்றால் நான் உனக்கு எப்படி இருப்பேன்? வைத்தியராய் இருப்பேன். நம்ம இன்னைக்கு அநேக டாக்டர்ஸ் பெயரை பத்திரமா வைத்திருக்கிறோம். இந்த டாக்டர்கிட்ட போனால் நமக்கு நல்லாகிவிடும். இங்கே கர்த்தர் தம்மையே ஒரு மருத்துவராக நமக்கு காண்பிக்கிறார். இவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர். நம்முடைய உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் இவருக்கு அத்துப்படி. இவருக்கு மிஞ்சி நாம் படைக்கப்படவில்லை. இவர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு சிரமப்படுறோம். அந்த டாக்டர் இது படிச்சிருக்கிறார், இந்த டாக்டர் இவ்வளவு பட்டங்களை தன்னுடைய பெயருக்கு பின்னால் வைத்திருக்கிறார். அதனால நமக்கு என்ன லாபம்? அவர் சொல்லுவார், நான் படித்த படிப்புக்கு செலவு பண்ணியிருக்கிறேன் யா, கொடுத்துட்டு போயா, உங்கள் பர்ஸை காலி பண்ணுவார். ஆனால் இந்த மருத்துவர் உங்ககிட்ட ஒரு பைசாவும் வாங்குறதில்ல. இலவசமாய் ஜீவ தண்ணீரை பருகிக்கொள்ள அன்புடன் அழைக்கிறார். நாமோ அசட்டையாக அவரை நாம் உதாசீனப்படுத்துகிறோம். அதுதான் கர்த்தருக்கு வேதனை. நீங்கள் தண்ணீர் அருகே பாளையம் இறங்குவீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாறாவை போன்ற கசப்புகள் நிச்சயமாக மதுரமாக கர்த்தர் மாற்றுவார். ஒரு நகோமியை அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, நகோமி வந்துடுச்சு, என்னை ஏன் நகோமின்னு சொல்றீங்க? என்னை மாறான்னு சொல்லுங்க. நீ மாறாவா இருந்தாலும் டோராவா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை கர்த்தர் மாற்றி விடுகிறவர். நம்ம கர்த்தருக்கு முதலிடம் தருவதில்லை. அவருடைய நியமங்களை பின்னாலே எரிந்து விடுகிறோம். அவருடைய கற்பனைகள், அவருடைய அந்த கட்டளைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதே நேரம் யாரோ ஒருத்தர் ஏதோ படிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவர்களை நாம் மானசீகமாக வழிபடுகிறோம். அந்த டாக்டர் அப்படி பார்ப்பாருங்க. உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ஒரு தடவை தானே நீங்கள் போனீங்க, அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளவு லாங்காக அவருக்கு அப்ரிசியேஷன் லெட்டர் கொடுக்குறீங்க? காரணம், அவர் அம்புட்டு படிச்சிருக்கிறாரு. உங்களை படைத்தவரே உங்களை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால். வெறும் அதே ஒரு சிம்பிள் காரியங்க.
என் பார்வைக்கு நீ சரியானதை செஞ்சா, நீ பேதையராயிருந்தாலும் வியாதி கூறு உன்னை திசை கெட்டு போவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை. கர்த்தர் நம்மை அத்தனையாக வர்த்திக்க பண்ணுகிறவர், சுகமாய் வாழ்ந்திருக்க செய்கிறவர். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? அந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற அனுபவம் உடையவர்களாக, தண்ணீர் அருகே பாளையம் இறங்குகிற பிள்ளைகளாக நம்முடைய ஜீவியத்திலே போய்கொண்டு இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக, இந்த வார்த்தையிலே நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்களோ அது உங்களை பொறுத்தது. நீங்கள் வார்த்தையிலே மிகவும் பிரியம் வைத்திருப்பீர்கள் என்றால் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுவீர்கள். வார்த்தையிலே மன மகிழ்ச்சி வைப்பீர்கள் என்றால் உம்மை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாயிருக்கும் என்று சொல்லுவீர்கள். நீங்கள் எந்த மாதிரி தேவ பிரசன்னத்திலே, அந்த பரிசுத்த உடன்படிக்கையிலே நீங்கள் ஆண்டவரிடத்திலே எப்படி பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள்? பைபிளா வாஸ்துக்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அநேக வீடுகளிலே தூசி படிந்த நிலையில் தானே இந்த புத்தகம் இருக்கிறது. இது ஜீவனுள்ள புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை உயிர் பெற செய்ய வல்லமை உடைய வார்த்தைகள் அடங்கிய புத்தகம். இதை எழுத்தாக பார்க்கிறவர்களுக்கு எழுத்து. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பளிங்கை போன்ற சுத்தமான ஜீவ தண்ணீருள்ள நதி. இந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது மாதந்தோறும் புது கனிகள். உங்கள் வாழ்க்கையிலே கனிகளற்ற சூழ்நிலையை தேவன் சுட்டி காட்டுவார். வசனத்தை கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்துவார், சுத்திகரிப்பார், விருத்த சேதனம் பண்ணுவார். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வேர்கள் ஆழத்திலே போய் அந்த தண்ணீரை பெற்றுக்கொண்டு கிளைகளுக்கு அனுப்பும். நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச தண்ணி நான் தான் வச்சுக்கிடுவேன். அநேக சுயநலங்கள் எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. இந்த வேர் அப்படி சொன்னா மரம் எப்படிங்க வளர முடியும்? வேறு தண்ணியை என்ன செய்யும்? கடத்தி கொண்டே இருக்கும். நான் பெற்றுக்கொண்ட தண்ணீரை கிளைகளுக்கு அனுப்புகிறேன். இலைகள் பசேர் என்று இருக்கும். அந்த இலைகள் நாளடைவிலே பூக்களாக, காய்களாக, கனிகளாக, அந்த விருட்சத்தில் இலைகளையே பார்க்க முடியாது, பதிலாக கனிகள் நிறைந்த விருட்சமாய் காட்சியளிக்கும். காரணம், வேர் தண்ணீரை உறிஞ்சி கடத்துகிறது. நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பத்திரமா எனக்கு வேணும். நான் தானே கஷ்டப்பட்டு தேவ பிரசன்னத்தில் அழுது சில வார்த்தைகள் எல்லாம் எங்கே தான் பிடிக்கிறாங்களோ தெரியல. அழுது நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் எளிதில் அதை கொடுத்து விடுவேனா? அந்த வேர் அப்படி சொல்லுச்சுன்னா எப்படி மரம் வளரும்? எப்படி கனி கொடுக்கும்? கடத்துகிற அனுபவம். நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த தண்ணீரை பாஸ் பண்ணுங்க. உங்கள் ஜீவியத்தை நீங்கள் போய் பாஸ் பண்ணுங்கன்னா, வாங்க தண்ணியை குடிங்கன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கனி கொடுக்கிறதை மற்ற விருட்சங்கள் பார்க்கும் பொழுது, நீ மட்டும் எப்படி இவ்வளவு கனி தருகிறாய்? நீங்கள் எளிதில் பகிர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் கிருபையை பகிர்ந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதானே நாம் கனி கொடுக்கிற விருட்சங்களாக காணப்பட முடியும். இந்த வார்த்தையிலே நீங்கள் எத்தனையாக நேரத்தை செலவிடுகிறீர்கள்? விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க இரவும் பகலும் விளையாட்டிலேயே மும்முரமாக இருக்கிறார்கள். நீச்சல் பிரியப்படுகிற பிள்ளைகள் தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதில் ரொம்ப பிடிக்குது. உங்களுக்கு எதில் பிடிக்குதுங்க? வார்த்தையிலே நான் மிகவும் பிரியம் என்று ஒரு ராஜா சொல்லுகிறான். அவனுக்கு அப்போ நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இல்லையா? அதன் மத்தியிலே அவன் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கிறான். அப்போ அவன் வாழ்க்கையிலே பரிசுத்த கேடு வந்த பொழுதிலும் கர்த்தர் அவனை சுட்டி காட்டுகிறார். நான் அதிகமாய் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். சுத்தமான இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். நம்மிலே எத்தனை பேர் அந்த நிலைவரமான ஆவியை உடையவர்களாய் காணப்படுகிறோம்? ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து அடுத்ததாக பார்க்கிறோம். இந்த தண்ணீர் அண்டையிலே நாட்டப்படுகிற அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனராயினும்
எல்லாரும் ஒரே ஆவியினாலே எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் நீ யூதராய் இருக்கலாம், கிரேக்கராய் இருக்கலாம், அடிமையாய் இருக்கலாம், சுயாதீனராய் இருக்கலாம், எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஒரே ஆவிக்குள்ளாக ஆவியானவர் நதிக்கு ஒப்பிடப்படுகிறார். தண்ணீருக்கு இந்த ஆவியானவர் உருவகப்படுத்தப்படுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நம்முடைய சிந்தையை கொண்டு வருவோம் என்றால், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டீர்கள். 2 தீமைகளை செய்கிறோம் என்று ஆவியானவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை, கிராக்கு நிறையா இருக்கு, பாட்டம்ல நிறையா ஹோல்ஸ் இருக்கு, துவாரங்கள் இருக்கு, அந்த தொட்டியை போய் வச்சுக்கிட்டு நிரப்பும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நிரப்பும், உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும், உம்முடைய இரக்கங்களினால் என்னை நிரப்பும். நான் நிரப்பிக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன். உன் தொட்டியை பாருப்பா, அடியில் பாட்டம்ல துவாரங்கள் ஏகத்துக்கும் மலிஞ்சு கிடக்குது. துவாரங்களை அடைக்க வேண்டிய வேலை நம்முடைய வேலை. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டார்கள். என் மேல அவங்களுக்கு அன்பே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய சமூகத்திலே மனம் துக்கம் அடைந்தவனாக அங்கே கவிழ்ந்து கிடக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ ஏன்பா துக்கப்படுற? உன்னை அவங்க தள்ளலை, என்னையே தான் தள்ளிட்டாங்க. அந்த ஆவியானவர் இன்றும் நம்மை பார்த்து இதே தான் சொல்லுகிறார். சில ஊழியக்கார பிள்ளைகள் நமக்காக தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் விழுந்து கிடக்கிற? அவங்க உன்னையே நிராகரிக்கல, என்னையே தான் நிராகரிக்கிறாங்க. நம்மை பார்த்து ஆவியானவர் அப்படி சொல்லுவார் என்றால் ஹெவன்லி லெட்ஜரிலே பேர் எழுதப்படுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அதே எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நான் என்று ஆவியானவர் சொல்லுகிறதை வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேலுக்கு நம்பிக்கையே அவர்தான். அவர் நம்பத்தக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர். உம்மை விட்டு விலகுகிற யாவரும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே வெட்கமான சூழ்நிலைகள் வரும் என்றால் நாம் சற்று நிதானித்து பார்ப்போம். எங்கேயாவது கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறேனா? ஏன் எனக்கு வெட்கமான சூழ்நிலை? நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்பது தானே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் நமக்கு தூரமாயிருப்பதாக கர்த்தர் தொடர்ந்து சொல்றாரு. ஜீவ தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை, ஆவியானவரை விட்டு. அப்ப ஏற்கனவே இவர் கூட தொடர்புல இருந்தவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. முடியல, எனக்கு எவ்வளவு முடியல தெரியுமா? நீ பேசுவ, உனக்கு என்ன? நம்ம அப்படிதானே நினைக்கிறோம். உனக்கு என்ன பெருசா பேசுவ? கர்த்தர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு. தொடர்பில் இருக்கிற தேவ பிள்ளைகள் விட்டுட்டீங்களா? சற்று பரிசீலனை செய்வோம். விலகி போனபடியால், விட்டுறது மாத்திரல்ல, அவரை விலகியே போயிட்டோம். போனபடியால்னா அது கடந்த காலம் தானே, நடந்து முடிந்த ஒரு சம்பவம் தானே. விலகி போனபடியால் அவர்கள் பெயர் ஹெவன்லி லெட்ஜரிலே எழுதப்படுவதற்கு பதிலாக புழுதியில் எழுதப்படும். இதை தான் இயேசு கிறிஸ்து ஒரு பாவத்தில் அகப்பட்ட ஒரு பெண்ணை அவர் முன்பாக நிறுத்தி அவங்க கேட்குறாங்க, மோசே இப்படி ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? கொடுத்ததே நான் தானப்பா. திருநெல்வேலிக்கே அல்வாவா? நான் தானப்பா அவங்கிட்ட சட்டத்தை எழுதுன்னு சொல்லி கொடுத்தேன். என்கிட்டயே வந்து சொல்றீங்க. சரி, இப்ப என்ன? கல்லறிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? சரி, இப்ப என்ன? கல்லறிஞ்சு கொல்லணும், அவ்வளவுதானே. புழுதியிலே அவர் எழுதி கொண்டிருக்கிறார். அதை பார்க்குறாங்க. நான் இந்த கல்லை எடுப்பதற்கு தகுதியான நபர் அல்ல. எல்லாரும் கடந்து போய்விட்டார்கள்.
இப்போ தலை நிமிருகிறார். என்னம்மா நிறைய பேர் இருந்தாங்க, நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிற, எல்லாரும் போயிட்டாங்க ஐயா, யாருமே கல்லெறியலையா? அவங்கெல்லாம் கல்லெறியாத பட்சத்தில் நானும் உன்னை மேலே கல்லெறிவதற்கு மனமில்லை, போ, இனி பாவம் செய்யாத. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஒருவேளை பாவத்திலே உழன்று நான் தவிக்கிறேன், கல்லடியும் சொல்லடியும் வாங்கி கொண்டு வாழ்ந்து வருகிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை அன்புடன் எச்சரிக்கிறார். புழுதியில் உன் பெயர் எழுதப்பட வேண்டுமா, பரலோக லெட்ஜரிலே உன் பெயர் எழுதப்பட வேண்டுமா? தெரிந்து கொள்ளுவது, தீர்மானிப்பது நம்முடைய விருப்பம். நமக்கு அந்த சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதை தீர்மானிக்க போகிறீர்கள்? என் பெயர் புழுதியிலே எழுதப்படட்டும், நான் விட்டு விலகி போய் விடுகிறேன். அப்படி என்றால் நாம் நம்முடைய முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை அதிக கேடு என்று வேதம் கூறுகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் கூறுகிறது. நம்முடைய பெயர்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் அந்த பரலோக லெட்ஜரிலே பதிவு பண்ண வேண்டுமே. என் பெயரை எழுதிக்கங்க ஆண்டவரே. ஓய்வு நாட் பாடசாலை பாடல் ஒன்று உண்டு, இயேசு தங்க பேனாவை தொட்டாரே, என் பேர் அங்கே எழுத. என் பேர் அங்கே எழுதுறதுக்கு இயேசு கோல்டன் பெண்ணை எடுத்தாராம். பக்தன் எத்தனை உணர்வோடு பாடுகிறான். என் பெயரை எழுதுறதுக்கு இயேசு கோல்டன் பேனா எடுத்துட்டாரு, எழுதிட்டாரு. அல்லேலூயா. இப்போ கூட அல்லேலூயா வரமாட்டேங்குது பாருங்க. இன்னும் நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என் பேர் இருக்கா தெரியலைன்னா இல்லைன்னு அர்த்தம், கன்ஃபார்ம்டா இல்லைன்னு அர்த்தம். எனக்குங்க டவுட்டாக இருக்குதுங்க. டவுட்னா என்ன அர்த்தம்? உன் பேர் இல்லைன்னு அர்த்தம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அன்புடன் அழைக்கிறார், ஆசையுடன் அழைக்கிறார். உன் பெயரை நான் எழுதிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்ப்பா, நீ தான் என்னை விட்டு விலகி போய் விடுகிற, நீ தான் உலகத்தின் அனுபவங்களுக்குள்ளாக, உலகத்தின் ஆசைகளுக்காக, மாம்சீக காரியங்களுக்காக என்னை அப்பப்போ விட்டுட்டு போயிடுற. நான் உன்னை விடவே இல்லை, நீ தான் என்னை விட்டு போய் விடுகிறாய். நீங்கள் எதை இந்த காலை வேளையிலே தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள்? கர்த்தரால் நாட்டப்படுகிற அனுபவமுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக ரட்சிப்பை சுதந்தரித்திருக்க வேண்டும். கர்த்தரால் நாட்டப்படுகிற நீதியின் விருட்சங்கள் என்று சொல்லப்படுகிற தேவ பிள்ளைகள் கண்டிப்பாக அசுத்தத்தையும் அசுசியான காரியங்களையும் தீட்டையும் விட்டு கடந்து பரிசுத்த பாதையிலே முன்னோக்கி செல்லுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இல்லைங்க, அங்கங்க கொஞ்சம் ஒட்டி இருக்கு, சற்று ஆண்டவருடைய இரத்தத்திலே நான் கழுவப்பட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே என்னை சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்தும். அதுக்கு தான் நம்மை கர்த்தர் கேட்கிறார், வேதத்தை வாசிக்கிறாயா? முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பதாக இது ஊழியர் ஆகட்டும், விசுவாசி ஆகட்டும், ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே என்ன கேட்பாங்கன்னா, இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபித்தாயா. சில வீடுகளில் பெரிய போர்டே வச்சுருப்பாங்க, இன்று வேதம் வாசித்தாயா. என்ட்ரன்ஸ்லே அதுதான் வரவேற்கும், கொட்டை எழுத்துல எழுதியிருக்கோம். அதை பார்க்குறோமான்றதை அந்த வீட்டாரும் நம்மை கவனிப்பாங்க. வேதம் வாசித்தாயா, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? போதும், பார்த்துக்கலாம், நான் படுக்கிறதுக்கு முன்னாலும் படிச்சுட்டும் படுப்பேன். அது யாருக்கு வேணும்னுவார்? இது எச்சம் என்று சொல்லுவார். நல்ல பலத்தையெல்லாம் உலகத்துக்கு கொடுத்துருவாங்களாம். சாயந்தர நேரத்தில் போனால் போதுன்னு பைபிள் எடுத்து படிப்பாங்களாம், ஜெபிப்பாங்களாம். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்து விட வேண்டுமா? அதிகாலையிலே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால் அத்தனை தகுதிகளையும் அவர் உடையவர். நமக்காக இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், நமக்காக ஒரு புது உடன்படிக்கையை ஆயத்தம் செய்திருக்கிறார், நமக்காக அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபை நிறைந்த ஆதாரமான பலியாயிருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதுல நியாயம்தானே? நம்ம பகலெல்லாம் நம்முடைய எனர்ஜி, நம்முடைய எல்லா பிரயாசங்களையும் உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் கொடுத்து விட்டு நான் ராத்திரி படுக்கும்போது பைபிள் படிச்சுட்டு தான் படுப்பேன். தூக்கத்தோட அது மறந்து விட வாய்ப்பு உண்டு தானே. காலையிலே படித்தா அந்த நாள் பூரா அந்த வசனம் உங்களை நடத்தும், அந்த வசனம் உங்களை பரிசுத்தப்படுத்தும். தீட்டான அசுசிகளில் இருந்து அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்க வல்லமை உடையது. நாம் எப்போ அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? இஷ்டம் போல என்னைக்காவது ஒரு நாள். அப்படி என்றால் பரலோக லெட்ஜரிலே நம் பெயர் பதிவிடப்படுமா? சற்று சிந்தித்து பார்ப்போம்.
ஏசாயா 26:2 வாசிக்கிறோம். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு கதவை என்ன பண்ணுங்க? திறங்க. நாம் திறந்து விட வேண்டும். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். ஏன் என்ன ஆச்சு இந்த கதவுக்கு, இந்த வாசலுக்கு? மகிமையின் ராஜா என்டர் ஆகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி பவனி வருகிறார். இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எங்கள் கர்த்தருக்கு அல்லேலூயா என்று மரக்கிளைகளை வஸ்திரங்களை விரித்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அதை பார்க்கிற பரிசேயர்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. இவர்களை அதட்டும், சும்மா இருக்க சொல்லும். கத்துறாங்க. இன்னைக்கும் தேவ பிள்ளைகள் ஆராதனை உலகத்தாருடைய செவிகளுக்கு எப்படி காட்சி அளிக்கிறது? கத்துதுங்க, இதுங்க கத்துங்க. இவங்க கத்தலேனா இந்த கல்லு கூப்பிடுவார் கர்த்தர். ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளினாலே பிள்ளைகளை நான் உண்டு பண்ண வல்லவர். அவங்க கத்தனுங்க, என்னை ஆராதிக்கிறாங்க. உனக்கு தேவைன்னா நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்க, நீயும் நீதியின் விருட்சங்களாக மாறிவிடு என்பதுதான் கர்த்தருடைய குமுறல். நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீதியை கை கொண்டு வருகிற பரிசுத்தம் நிறைந்த சத்தியம் நிறைந்த ஜாதியாக. ஜாதி என்றால் இந்த உலகம் கொடுக்கிற ஜாதிகளை நான் குறிப்பிடவில்லை, அது எனக்கு தெரியவும் தெரியாது. வேதத்தின் அடிப்படையிலே பாவ ஜாதி, பரிசுத்த ஜாதி, இந்த 2 தான் எனக்கு தெரியும். நீங்கள் யாரு இந்த 2 பிரிவிலே? பரிசுத்த ஜாதியிலே ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் திசை கெட்டு போவதில்லை. பரிசுத்த ஜாதியிலே நீங்கள் ஒருவராய் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுவார், என் மகிமைக்கென்று உன்னை நாட்டி இருக்கிறேன். நான் ஐ வில் பி க்ளோரிஃபைடு த்ரூ யூ. உன் மூலமாக நான் உன்னில் மகிமைப்படுவேன். நீ என் தாசன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், அதை விசுவாசித்து சுதந்திரித்து கொள்ளுகிற பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். நான் உன்னில், அந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனித்து பார்ப்போம் என்றால் உங்களில் சொல்லல, உன்னில் தனித்தனியாக சொல்லுகிறார். யார் ஒருவர் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருக்கு முதல் அன்பை செலுத்துகிறார்களோ. இன்னைக்கு எல்லா லங்ஸ் பழுதுபட்டு போன விசுவாசிகளாய் காணப்படுகிறோம். மூச்சை விட முடியலை, மூச்சு இறக்குது. ஏம்மா ஈஸி பப்படி பப்படி. நான் உலக எழுத்தின்படியான பப்ப சொல்லலைங்க, ஆவிக்குரிய ரீதியிலே ஜெபம் அற்றுப்போன நிலைமை, வேத வசனம் அற்றுப்போய் வனாந்தரம் போல விடாய்த்து போன பூமியாக நாம் வாழ்ந்து வருகிறோம் தானே. நமக்கு எப்படி வாசல் திறக்கப்படும்? கர்த்தர் நம்ம எங்கெல்லாம் நாட்டி இருக்கிறார் அதை குறித்து நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் நாட்டப்படுகிறவர்கள், அந்த நாட்டப்படுகிற விருட்சங்கள் இந்த தண்ணீரின் அனுபவத்திலே நாம் வளரும் பொழுது, தண்ணீர் தேவ வசனம், தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர், வார்த்தையை கொண்டு ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறவர். எங்கெல்லாம் கர்த்தர் நம்மை நாட்டுகிறாராம், கொண்டு போய், நமக்கு போக தெரியாதுங்க, நமக்கு அது முன்ன பின்ன அந்த பரிசுத்த ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. கர்த்தரே நம்மை கொண்டு போகிறார். 23ஆம் சங்கீதம் மனப்பாடமா சொல்ல தெரியும். கர்த்தர் அங்கேயும் என்ன சொல்லுகிறார்? அவர்களை கொண்டு போய் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் விடுகிறார். கொண்டு போய் விடுகிறார். நமக்கு தெரியாது, கர்த்தரே கொண்டு, நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா போதும், மீதியை அவர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கு. கொண்டு போய் விடுறவர் ஆசையோடு நிற்கிறாரு. நாம் ஏதோ ரொம்ப சாதிப்பாளர்களைப் போல, சாதனையாளர்களைப் போல நம்மை நினைத்து கொள்ளுகிறோம். நீ வந்து என்கிட்ட சரண்டர் ஆகிவிடு என்கிறார். மீதியை அவர் பார்த்து கொள்ளுவார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உங்களை கொண்டு போய் விடுவார். உங்கள் வேறு தண்ணீரை உறிஞ்சும். தண்ணீரை உறிஞ்சி உறிஞ்சி மர கிளைகளுக்கு அதை அனுப்பும். பசேர் என்று காணப்படுவோம். நீர் அவர்களை கொண்டு போய் அவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பர்வதத்திலே ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த. இதுதான் எபிரேயர் 8:2
கர்த்தரால், கைகளால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்படுகிற அந்த பரிசுத்த ஸ்தலம், அந்த மெய்யான கூடாரம், அந்த கூடாரத்திற்குள்ளே உங்களை என்ன செய்கிறார்? நாட்டுகிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டப்படுகிற விருட்சங்களாய் நம்மிலே எத்தனை பேர் காட்சி அளிக்கிறோம்? கர்த்தரே நம்மை கொண்டு போகிறார். அவருடைய கரங்கள் அந்த கூடாரத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறது. அப்போ நாம் எங்கே நாட்டப்பட வேண்டும்? பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டப்பட வேண்டும். அதை குறித்து தான் வேத ஆராய்ச்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மெய்யான கூடாரம். இந்த மெய்யான கூடாரத்திலே நமக்கு தடைகள் ஏகம் உண்டு. அந்த தடைகளை நாம் எப்படி களைந்தெறிவது? அந்த தடைகளை நீக்கிவிட்டு நாம் அந்த மெய்யான கூடாரத்திலே எப்படிப்பட்டவர்களாய், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் கர்த்தரால் நாட்டப்படும் பொழுது அந்த மெய்யான கூடாரத்திற்குள்ளாக அவர் நம்மை என்ன பண்ணுகிறார்? நாட்டுகிறார். கர்த்தரால் நாட்டப்படுகிற அனுபவம். வாசிக்கலாம் 44ஆம் சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 44:2. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி எங்கே நாட்டுகிறார்? ஜனங்களை துன்பப்படுத்தி பரவ பண்ணி. அடுத்து வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ள, அவர்கள் தங்கள் பட்டயத்தாலே தேசத்தை என்ன செய்யவில்லை? அவர்கள் புயமும் அவர்களை, கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிரியம் என் மேல இருக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கெத்து. கர்த்தர் சொல்லுவாரு, நான் உன்னை நாட்டுவேன், பரிசுத்த ஸ்தலத்திலே உன்னை நாட்டுவேன். காரணம், என்னுடைய வலது கரமும் என்னுடைய முகத்தின் பிரகாசமும். அதுதான் தேவ சமூகம், தேவ பிரசன்னம் நம்மை ரட்சிக்கும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டப்பட முடியும். ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அங்கே அனுமதி இல்லை. சில ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நோ அட்மிஷன் போட்டிருப்பாங்க. அங்கே பரிமாறுகிறவர்கள் தான் போய் வந்து இருப்பார்கள். நான் யார் தெரியுமா? அப்படி நீங்கள் உள்ளே போங்க, கழுத்தை அப்படியே நகட்டி கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க. இங்கே இருப்பாங்க. இங்கே இருந்து நீ ஆர்டர் பண்ணு, நான் கொண்டு வந்து தருவேன். அங்கே உனக்கு என்ன கிடையாது? அனுமதி. ஏன்னா அங்கே உள்ள சங்கடங்களை நீ பார்க்க வேண்டியது வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இது பரிசுத்தம் நிறைந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்திற்குள் வருகிறவர்கள் தீட்டுள்ளவர்களாய் இருப்பார்களேயானால் கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ளுவதற்கான சம்பவங்கள் வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம், அவருடைய பலத்த வலதுகரம். ஒரு இடத்துல அந்த வலதுகரத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பயங்கரமானது. ஒரு இடத்துல சொல்றாரு, அது பராக்கிரமம் செய்யும். நம்ம வலதுகரம் உடவுக்குன்னு விழுந்துரும். ஒரு வெயிட்டை நம்மளால ஒரு கையால் எடுக்கவே முடியாது. பலசாலிகள் என்றால் ஒரு சிலர் எடுக்கலாம். அந்த பலசாலிகளும் சில வயதுகளை கடந்து வரும் பொழுது அவர்களும் இந்த சொல்லை நான் ஒரு காலத்தில் அப்படின்வாங்க, இப்பெல்லாம் எனக்கு முடியலை அப்படி சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வலதுகரம் ஆல்வேஸ், எப்பொழுதுமே பலம் மிகுந்த கரம். அது நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளது. அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளுவோம் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மை நாட்டுகிறார். வாசிக்கலாம். இன்னும் 80ஆம் சங்கீதம் 8-11 வரை வாசிக்கலாம். அங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கே வாசிக்க முடிகிறது. வாசிக்கலாம். ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து அதை நாட்டினீர். நாம் தான். நாம யாருங்க? காட்டு ஒலிவ மரம். நாம் புறஜாதிகள். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே கனியை எதிர்பார்த்தார். அவர் புசிப்பதற்கு ஏதாயிலும் உண்டா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர்களால் கொடுக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அமைதலாய் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்கிட்ட இருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை நான் உன் கையிலிருந்து வாங்கி புறஜாதிகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு வரும் பொழுது நீங்கள் 10வது அதிகாரத்துக்கு பிந்தைய காரியங்களை வாசித்து பார்ப்பீர்களானால்
புறஜாதியினரை பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கிறதை பார்க்க முடியும். அனனியா புறஜாதியான், அவகிட்ட கர்த்தரே போய் சொல்றாரு, நீ பேதுருவை கூப்பிடு, பேதுரு என்னை குறித்து உனக்கு சொல்லுவான். உடனே அனனியா ஆட்களை அனுப்புகிறான். அதற்கு மத்தியிலே கர்த்தர் பேதுருவுக்கு சொல்லுகிறார், ஒருத்தர் கூப்பிட வருவாங்க, கேள்வி கேட்காம போ. அது எப்படி ஆண்டவரே, அவை தீட்டுள்ளவன், தேவன் சுத்தமாய் நினைத்ததை நீ ஏன் தீட்டா நினைக்கிற, போ. கர்த்தர் அனுப்புகிறார். புறஜாதியினராகிய நம்மை, அந்த கனி கொடுக்காதவைகளை அழித்து விட்டு நம்மை நாட்டுகிறார். இப்ப வாசிக்கலாம் 88, தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு இடத்தை, அது வேர்கள் பரவி பெருகுவதற்கு இடத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அது வேர் ஊன்றி, கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சங்கள் கண்டிப்பாக வேர் ஊன்றி இருக்க வேண்டும். இஷ்டம் போல நான் தாவுகிறவர்களை குறித்து வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. கர்த்தர் ஒரு இடத்திலே நம்மை நிலைவரப்படுத்தி இருப்பார் என்றால் அதிலே நாம் வேரூன்றினவர்களாய் காட்சி அளிக்கிறோமா? இங்கே நல்லால, அங்கதான் நல்லா இருக்கு, எங்க போனாலும் நல்லால தான், எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க நல்லாலன்றதை தான் பார்க்க முடியும். இன்றைய கடைசி விளிம்பிலே வந்திருக்கிறோம். ஊழியர்கள் ஆகட்டும், விசுவாசிகள் ஆகட்டும், அவர்களை நாம் பார்த்து குறை கூறி முறுமுறுப்பதை விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு வேரூன்றி வைத்திருக்கிற, ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்திலே நாம் பற்றி பரவி படர வேண்டும். அதுதான் நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம். அந்த சித்தத்திற்கு முழுவதுமாக நாம் இசைந்து வாழ்வோம் என்றால் வாசிக்கலாம். அந்த 88:11 வாசிக்கலாம். எங்க வரைக்கும் வேர் போகுது பாருங்க, சமுத்திரமட்டாகவும். வா, அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. அவர் கொடுக்கிற கிருபைகளை நாம் அல்ல தட்டாதபடி இப்போ கர்த்தர் நம்மை இன்னொரு இடத்திலே நாட்டுகிறார். எங்கே பார்க்கலாம்? எரேமியா 32:41 வாசிப்போம். எரேமியா 32:41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷம், இந்த தேசத்திலே உன்னை நிச்சயமா என்ன செய்வேன்? நாட்டுவேன். கர்த்தர் நமக்கென்று ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டுகிறவர் மாத்திரம் அல்ல, நம்மை இந்த தேசத்திலே கர்த்தர் நாட்டி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம் பாருங்க. எதற்கு நாட்டுகிறார்? நன்மை செய்யும்படி. அவர்கள் மேல் நமக்கு நன்மை செய்வதற்கு ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆனால் நம்ம சொல்ல முடியுமா? உம்முடைய வார்த்தையிலே, உம்முடைய கட்டளையிலே, உம்முடைய கற்பனையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? சந்தோஷப்படுறீங்களா? நன்மையை கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் வாங்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் நம்முடைய பெயர்கள் எங்கே எழுதப்படும் என்று நாம் நம்முடைய மனதிலே பதித்து கொள்வது மிகவும் நல்லது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே, ஆமோஸ் 9:15 சொல்லுகிறது, இந்த தேசத்திலே உன்னை நாட்டி இருக்கிறேன், ஒருவரும் உன்னை என்ன செய்வதில்லை? பிடுங்குவதில்லை. நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், இவன் என்னை பிடுங்கி போட்டுருவானா, அவன் என்னை பிடுங்கி போட்டுருவானா. ஒருவராலும் நீ பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்துல கர்த்தர் சொல்லுகிறார்னு சொன்னாலே அதை அப்படியே பிடிச்சுக்கிடும். அவர் வாய் இதை சொல்லிட்டு, என்ன சொல்லிட்டு, உன்னை ஒருத்தனும் பிடுங்க முடியாது. நம்ம எத்தனை நேரம் சண்டை போடும்போது பேசுகிறோம், பிடுங்கிருவியா பார்த்துடலாம். கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார், இந்த தேசத்திலே உன்னை நாட்டி வைத்திருக்கிறேன், நீங்கள் பிடுங்கப்படுவது இல்லை. யார பிடுங்கப்படுவதில்லை? கர்த்தரால் நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் மாத்திரம். அவர்கள் தான் பெரும்பாதையான வழியிலே பிரவேசிக்க முடியும். அப்போ நடாத நாற்றுகள் உண்டுதானே. இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 15:13 வாசிக்கலாம். மத்தேயு 15:13. என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் கூட சொல்லலைங்க, வேரோடே பிடுங்கப்படும்.
பிதா நடுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை மேன்மையானது, உசிதமானது, சால சிறந்தது என்பதை இதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் தானே. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டுவேன், உன்னை இந்த தேசத்திலே நாட்டுவேன், நீ உன் மேல நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், நீ உனக்கு நன்மை செய்யும்படி நான் உன்னை விட்டு நான் என்ன செய்வதில்லை, பின்வாங்குவது இல்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார். உங்களை திருப்தியாக நடத்துகிறவர் உங்களை நாட்டி இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. வேதத்திலே 2 நபர்களை கர்த்தர் நம் முன்பாக வைக்கிறார். லேவியராகமம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் எழுதி கொண்டு வீடுகளிலே சென்று வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரால் நடப்படாதவர்கள் பிடுங்கப்பட்டு போனார்கள் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அங்கே ஆரோனின், நான் சுருக்கமாக அதை சொல்லி கடந்து செல்லுகிறேன். ஆரோனின் பிள்ளைகள் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். இன்னொரு அக்கினியை கொண்டு வந்து, நீ என்ன எனக்கு கொடுக்கிறது, நீ ஆரோன் பிள்ளையா இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேனா? கர்த்தர் அங்கே அவர்களை போட்டு தள்ளி விடுகிறார். மோசே கேட்கிறாரு, ஆரோன் பேசாதிருந்தான். 2 பிள்ளைங்களை, ஒரு பிள்ளைக்கு காய்ச்சல்னாலே நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் இடமாறி போய்விடும். அப்படின்னுவோம், எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிடுவோம். அப்போ தானே ஒருத்தர் ஜெபம் பண்ணாங்க, நம்பிக்கை இல்லை, திரும்பவும் கெத்செமனே ஜெபம் பண்ணுங்க. ஏயா இப்போ தானேயா சர்ச்சில் உனக்காக ஜெபித்தோம். எனக்கு தேவை உங்கள் ஜெபம். எத்தனை தடவை தான் ஜெபிக்கிறது? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் தூக்கம் கேட்டால் எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு நன்மை வந்தால் போதும். ஆரோன் பேசாதிருந்தார். ஆரோனின் பிள்ளைகளை கர்த்தர் அங்கே என்ன நிலைமைக்குள்ள ஆக்குகிறார் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நம்மை கர்த்தர் எச்சரிக்கிறார். நடாத நாற்றுகள் எல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே தொடர்ந்து மோசே தன்னுடைய ரிலேட்டிவ் பிள்ளைகளை கூப்பிட்டு, நீங்கள் போய் இதை ஆயத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆரோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என் பிள்ளைங்க செய்யணும், ஆனால் இந்த பிள்ளைங்க செய்கிறாங்க. அதுவும் என் ரிலேட்டிவ் தான், ஆனால் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியமான தருணத்தை என் பிள்ளைங்க இழந்துட்டாங்களே. அப்போது மோசே கேட்குறாரு, அந்த பரிசுத்தமானதை எடுத்து சாப்பிடுங்கன்றார் அடுத்த பிள்ளைகளை. ஆரோனுக்கு பல குமாரர்கள், 4 பிள்ளைகள், 2 போயிடுச்சு, 2 இருக்கு. அவங்கள பார்த்து இதை சாப்பிடுன்னா ஆரோன் வாய் திறந்து பேசுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு நல்லா இருக்குமா? என்னப்பா, பேசாதிருக்கிற இடத்திலே பேசாதிருக்க வேண்டும், பேசுகிற இடத்திலே சட்டென்று பேச வேண்டும். நம்ம உள்டாவாயிடுவோம். பேச வேண்டாத இடத்துல மடமடன்னு கொட்டிடுவோம். கொட்டிட்டு வாங்கி கட்டிட்டு போயிடும். அது பேசினா நான் கண்டுக்க மாட்டேன். அதில் ஒரு டயலாக் வேற, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். பேச வேண்டிய நேரத்திலே மௌனம் சாதிப்போம். 2மே ஆபத்து. ஆரோன் வாழ்க்கையிலே அதை பார்க்கிறோம். காரணம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரால் நடப்படுகிற அனுபவத்தை கற்றுக் கொடுக்க தகப்பன் மறந்து விட்டானோ அல்லது மறுத்து விட்டானோ? காரியம், பிதா நடாத நாற்றுகள் வேரோடு பிடுங்கப்பட்டு விட்டது. நான் யாரையும் பயமுறுத்த சொல்லவில்லை. இந்த பக்கம் நன்மையை சொல்ல வேண்டிய நான் தீமையையும் சொல்லித்தானே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தர் என் கையிலே கணக்கு கேட்பார் அல்லவா? என் கைகள் இரத்தப்பழிக்கு உட்பட்டு இருக்க கூடாதல்லவா? நன்மைதான் செய்வாரு, போங்க எப்படி வேணாலும் வாழுங்க. இல்லைங்க, கர்த்தரால் நாட்டப்பட்டவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு சட்ட திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இது ஜீவ மார்க்கம், சாதாரண மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்று 33 கோடி அலைஞ்சுகிட்டு இருக்குது. நாம் அதில் ஒருவர் அல்ல. ஜீவ மார்க்கத்திலே பயணிகளாக கானானுக்குள்ளாக பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்பட வேண்டிய அவசியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நபர்
ஊசா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஊசாவுமே அப்பா அம்மா ஊழியர்கள். இந்த அந்நிய அக்கினியை கொண்டு வந்தவனுடைய தகப்பனும் பிரதான ஆசாரியன். அவர்களிடத்திலேயே தேவன் தம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்றார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எத்தனை அதிகமாக நாம் பயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்ல வேண்டும். அங்கே ஊசா என்ன பண்ணுகிறான்? பெட்டி சாய்கிறது. பெட்டி சாஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? தொடதானே செஞ்சேன். நம்முடைய கருத்து இதுக்குள்ளாம் அடிக்கலாமா? கர்த்தர் அது நீங்க சொல்றீங்கல்ல, அது என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போகட்டும். அப்படி கர்த்தர் உங்களை பத்தி சொல்றாரு, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. நான் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். நான் என் பெட்டி உடன்படிக்கை பெட்டியை அசைஞ்சா எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன? நீ ஏன் உன் கையை நீட்டி தொடுகிறாய்? கவனம். ஊசா அங்கேயே முடிஞ்சது லைஃப். தாவீது பயந்து நடுங்குகிறான். பெட்டி என்கிட்ட வராது, வேணாம். அது வரைக்கும் ஆடி பாடின தலைவர் இப்போ அடி விழுதுன உடனே பெட்டி என்கிட்ட வேண்டாம், எங்கேயாவது தள்ளிருங்க, அங்க தள்ளு இங்க தள்ளு. கடைசியில் பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டுக்கு போகுது. ஓபேத் ஏதோமை பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு குரூப்பு 3 மாசம் பார்க்குது. தலைவனுக்கு தகவல் வருகிறது, யோ நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, ஓபேத் ஏதோம் செழிப்பாயிருக்கிறான். கர்த்தரால் நாட்டப்படுகிற அந்த ஓபேத் ஏதோமை தேவன் ஆசீர்வதித்ததினால், கர்த்தரால் நாட்டப்பட்ட பிள்ளைகளை கர்த்தரால் ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. நாம் அந்நிய அக்கினியை உள்ளே துணிகரமாய் கொண்டு வந்து பயந்து கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்திலே நாம் நம்மை கொண்டு செல்ல வேண்டும். நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் பெரிய விசுவாசி, பிசி மெம்பர். பிசி மெம்பருக்கு வெளி உலகம் வேறு ஒன்றை சொல்லலாம், பாஸ்ட்ரேட் கமிட்டி என்று சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ப்ராப்ளம் கிரியேட்டர். அதான் பிசி மெம்பர். பிரச்சனைகளை உருவாக்குகிற ஊசாக்களை, பிரச்சனைகளை உருவாக்குகிற ஆரோனின் புத்திரர்களை கர்த்தர் அங்கே நிராகரிப்பார். பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு, வேறு இருந்துச்சுன்னா மறுபடியும் தண்ணியை பார்க்கும், துளிர்த்து விடும். வேரோடே பிடுங்கப்படுகிற அனுபவம் நமக்கு அது வேண்டாம். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக பயந்து நடுங்குகிறேன். ஆண்டவரே, கர்த்தரால் நாட்டப்படுகிற பிள்ளைகளை நான் நேரம் கடந்து செல்கிறது, நான் முடித்து விடுகிறேன். வாசிக்கலாம் பாருங்க, எரேமியா 31:13 வாசிக்கலாம். எரேமியா 31:13. உங்கள் ஆத்துமாக்களை அவர் தொய்ந்து போக அனுமதிப்பதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். எப்படி மகிழ்வார்கள்? ஆனந்தம்னா சந்தோஷம்தான், களிப்புனா சந்தோஷம்தான். கர்த்தர் அந்த மகிழ்ச்சிக்கு ஏகப்பட்ட படிக்கல்களை எல்லாம் சேர்த்து சொல்றார் பாருங்க. ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இந்த விருட்சங்கள் கடந்து போகிற நிலைமை வந்தாலும் அவர்கள் துக்கத்தை கர்த்தர் என்ன செய்கிறவர்? சந்தோஷமாக மாற்றி தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படு. கர்த்தரால் நாட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறவர். பெற்றோராகிய நாமே நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறோம் தானே. எப்படியெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை அழகு பார்த்து, அது பிள்ளை அது பாட்டுக்கு தெரியும். வாங்கி கொடுத்தவங்க தான் அப்படி பெருமையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சாயலை பிதா கிட்ட நம்ம பார்க்க முடிகிறது. நான் அவர்களை தேற்றுவேன். ஒருவேளை காயப்பட்டு இருக்கலாம், கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கத்தை நான் சந்தோஷமா மாத்திருவேன். அது சொவத்து சாமி கிடையாது. நீங்க கர்த்தரால் நாட்டப்பட்டிருப்பீர்களே, ஆனால் ஆனந்த களிப்புடனே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியின் பாதைக்குள்ளே கொண்டு செல்லுகிறவர். 92ஆம் சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே நாட்டப்பட்டவர்கள், தேவனுடைய பிரகாரங்களில், பிரகாரம் என்றால் அவுட்டர் கோர்ட், வெளியே, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த ரெண்டுத்துக்கும் வெளியே இருக்கிறது தான் பிரகாரம். பிரகாரத்திலேயே கர்த்தர் உன்னை என்ன செய்கிறார்?
செழிப்படைய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நான் செழிப்பை பார்க்க முடியாமல் போய்விடுவேனோ? அல்ல, கர்த்தர் இந்த பூமியிலேயே உங்களை செழிப்பாக நடத்துவார். ஆனால் செழிப்பை மாத்திரம் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அப்படிதான் அவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க. என்ன வேணாலும் செய்யலாம், கர்த்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். பாப்பாரு, செயல்படவும் செய்வார். நாம் கவனமாக நம்மை கொண்டு செல்லுவோம் என்றால் தேவ ஆலயத்திலே, அவருடைய பிரகாரங்களிலே கர்த்தர் நம்மை செழித்தோங்க பண்ணுகிறவர். வாசிக்கலாம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அநேக காரியங்கள் உண்டு, நான் முடிக்கிறேன். ஏசாயா 4:6. இந்த கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சங்களுக்கு அங்கே வெயில் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வெயிலின் உஷ்ணம் தகிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரச்சனைகள் ஊடாக செல்லக்கூடிய அனுபவங்கள், அது மரண இருளின் பள்ளத்தாக்காய் கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறவர். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். அந்த வெயிலுக்கு வாசிக்கலாம், நிழலாகவும் பெருங்காற்று. ஓ, எனக்கு பெருங்காற்று அடிக்குதுங்க, என் படகு சாஞ்சிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரால் நாட்டப்பட்டு இருக்கிறாயா, அதிலே மாத்திரம் நீ கவனமாயிரு. அவர் சொல்லுகிறார், பெருங்காற்றுக்கு அடைக்கலம், அவர் ரெஃப்யூஜ், உறைவிடம், மறைவிடம். உனக்குன்னு ஒரு கூடாரத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த கூடாரம் தான் மெய்யான கூடாரம். அந்த கூடாரத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்கள். ஆனால் எபிரெயர் 8ஆம் அதிகாரத்தை தியானித்தா அந்த மெய்யான கூடாரத்தின் காரியங்களை கர்த்தர் ஆக்கியோனை கொண்டு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் கஷ்டத்தின் பாதையிலே போகிறேன் அப்படி நினைக்கலாம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு 7:15 வாசிக்கிறோம், 13 வாசிப்போம். இடுக்கமான வாசல் வழியாய் 14 வரும் பொழுது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம்ம முதல்ல பார்த்தோம் தானே, அநேகர் அல்ல, அந்த பாதை வழியா நடக்கிறவர்கள் சிலர். அந்த சிலரிலே நீங்களும் நானும் ஒருவராய் காட்சியளிக்க வேண்டும். மத்தேயு 25:10 கர்த்தர் அங்கே ஒரு குறுகிய எண்ணிக்கையுடைய நபர்களை ஆயத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களாக பார்க்கிறார். அங்கே கன்னிகைகள் 10 பேர், 5 பேர் எண்ணெயை பாத்திரத்தில் கூடுதலாக வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தால் அன்றி என்னால் ஏதும் செய்ய இயலாது என்று ஆவியானவரை முற்றிலுமாக சார்ந்து வாழ்கிறார்கள். இவர்களிடத்திலே எண்ணெயை குறைவாக, விளக்கு மாத்திரம் எரிகிறது, பார்த்துக்கலாம், எரியுதில்ல விளக்கு, போதும் போதும், இப்படி தங்களை நினைத்து ஏமாந்து போனவர்களும் உண்டு. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள். இது பார்க்கும் பொழுது இவங்க அந்த எண்ணெய் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். நமக்கு உடனே என்ன தோணும்? கேட்டா ஜெனரஸா என்ன பண்ணணும்? கொடுக்க வேண்டும் தானே. தாராள மனப்பான்மையே இல்லை. கேட்டா கொடுக்கணும்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், அடுத்தவங்க பலத்தை நீங்க சுதந்திரிக்க முடியுமா? நீங்க யோசித்து பாருங்க. அது உங்கள் பெற்றோராயிருக்கட்டும், பிள்ளைகளாயிருக்கட்டும், தெரிந்தவராயிருக்கட்டும், நட்பு வட்டாரமாயிருக்கட்டும், அவங்களுடைய பலத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியுமா? இந்த பலத்துல பாதி எனக்கு கொடு. அது மாதிரி தான் உங்க எண்ணெயில எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு வேறு ஆழத்துல வேறு ஊன்றி ஊன்றி போய்கொண்டு இருக்க, நான் அந்த வேறு கொண்டா எனக்கு பாதி கொடுன்னு கேட்டா அது எப்படி கொடுக்க முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பலப்படுத்தினவரை சார்ந்து கொண்டோம், நீங்களும் போங்க பலப்படுத்தினவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க. அவங்க நல்ல ஐடியா, சூப்பர் ஐடியா, நீ நல்ல உபதேசம் எப்பவுமே கொடுப்ப, அப்பவும் அல்லேலியா போட்டுட்டு ஓடுது. அது போய் சேர்ந்த நேரம் இங்கே ஆண்டவர் வந்து விடுகிறார். ஓடி வந்து என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே ஆண்டவரே, டபுள், நீர் மட்டும்தான் எங்களை 2 தடவை கூப்பிடுவீரா? நாங்களும் உண்மை 2 தடவை கூப்பிடுவோம், ஆண்டவரே ஆண்டவரே. அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன?
ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். எனக்கு நீங்கள் யார் தெரியாது. தலைகளை தாழ்த்து. கர்த்தரால் நாட்டப்பட்டு இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் ஆயத்த நிலையில் இருக்க முடியும். பாத்திரங்களிலே எண்ணெயை கூடுதலாக வைத்திருக்க முடியும். பாத்திரங்களிலே எண்ணெயை கூடுதலாக வைத்திருப்பவர் மாத்திரம்தான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும். நம்மளே எத்தனை பேர் கர்த்தருக்கு முழுசா நான் கீழ்ப்படுகிறேன்? நம்முடைய கீழ்ப்படிதலை சற்று பரிசீலனை செய்து பார்த்தால் அரைகுறையான கீழ்ப்படிதல் தான். அரக்கணறு தாண்ட முடியாது தானே. ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும். ஆண்டவர் அங்கே பதில் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன். உடனே அவங்க சொல்றாங்க, எப்படி நீங்க எவ்விடத்தாரோன்னு எங்களை கேட்கலாம்? நாங்க உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே பலவிதமான தீர்க்க தரிசனங்களை சொன்னோம் அல்லவா? நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா? அப்படியா? அப்ப உள்ள வந்துருங்க. சொல்லவில்லை. பதிலாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்விடத்தாரோ. வரங்கள் ஒருவேளை இருக்கலாம். பிதாவின் சித்தப்படி என் வாழ்க்கை போகிறதா? பிதா நடுகிற நாற்றுதான் கர்த்தருடைய சித்தத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கும். பிதா நடுகிற நாற்றுதான் நீதியின் விருட்சங்கள் என்று அழைக்கப்படும். ஆவியானவரே, நான் உம்மால் நடப்படுகிற நாற்றாய் வளர விரும்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்க இருக்கிறோம்? All to Jesus I surrender. ஆண்டவரே, மூச்சு விட முடியாத நிலையில இருக்கிறேன். ஜெபம் காணாம போயிடுச்சு. வேத வாசிப்பு எனக்கு வெகு தூரமாகிவிட்டது. ஆராதனைக்கு மாத்திரம்தான் நான் வேதத்தை கையில் எடுத்துட்டு வாரேன். எப்பமாவது நேரம் கிடைச்சா, பொழுது போகலனா ஏதாவது வேதத்துல கதை படிப்போன்னு பெரட்டுவேன். கர்த்தர் நடுகிற நாற்றாய் நாம் காணப்பட முடியுமா? ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். உங்களை சந்தோஷிப்பிக்கிறதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. ஆண்டவரே, நீர் நடுகிற நாற்றாய் நான் வளர வேண்டும். தீட்டுள்ளதும் அசுத்தமும் அருவருப்பும் பொய்யும் என்னை விட்டு தூரப்படுவதாக. பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்படட்டும் ஐயா. உம்மை விட்டு விலகி போன சந்தர்ப்பங்களை எனக்கு ஒரு விசையாய் மன்னியும் ஆண்டவரே. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நான் என் பிடரியை தொடர்ந்து கடினப்படுத்துகிறேனே. ஊசாயை நாம் நினைவில் கொள்ள மறக்க வேண்டாம். ஆரோன் பிள்ளைகளாயிருந்தால் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து விட முடியுமா? கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளுவதில்லை. அவருக்கு முன்பாக பயந்து நடுங்குங்கள். கர்த்தரை பயத்துடனே சேவியுங்கள். நம்முடைய ஆராதனை மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். அதோடு கூட பயபக்தி நிறைந்ததாயும் இருக்க வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய உள்ளமே சொல்லும், நான் கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சம். மகிமைப்படவில்லை என்றால் இந்த காலை வேளையிலே ஆவியானவரே ஒரு விசை எனக்கு இறங்குங்க. உம்முடைய வேதத்தை நான் வாசிக்காத பாவம் என்னை விட்டு நீங்கட்டும். நான் மிகவும் மகிழ்ச்சியோடு உம்முடைய வேத பிரமாணத்தை நேசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை, வெட்கம் இல்லை, சிறுமை இல்லை, குறைவு இல்லை. ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் நன்மை கிருபை நிச்சயமாகவே
இந்த விருட்சங்களை பின்தொடரும். தேங்க்யூ லார்ட். நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் என்னை நாட்டி இருக்கிற விருட்சமாய் நான் காணப்படுகிறதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். ஒருவேளை எனக்கு அந்த நிச்சயம் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள், ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து நான் மகிழ்ச்சியோடு மொண்டு கொள்ளுகிறேன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிற அனுபவம் எனக்கும் வேண்டும் ஐயா. தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் என் வேறு கால்வாய் ஓரமாக விடுகிறது. மாதந்தோறும் புது கனிகளை கொடுப்ப. உன் கனிகள் புசிப்புக்கு ஏதுவானவைகள், அது அவிழ்தத்துக்கு ஏது ஔஷதம் போன்றது. ஆங்கில மொழியாக்கங்களிலே பார்க்க முடிகிறது, அது மெடிசின். இலையே மருத்துவ குணம் இருக்கும் என்றால், கர்த்தர் நம்மை கனியுள்ள விருட்சங்களாக அழைக்கிறாரே. அந்த அழைப்பிலே நாம் நிலைவரப்பட்டு இருக்கிறோமா? நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மகிமை உமக்கே ஆண்டவரே, மகிமை உமக்கே ஆண்டவரே. எங்களுக்கென்று ஒரு கூடாரம் உண்டாயிருக்கிறபடியினாலே அடைக்கலமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய புகலிடமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, உம்முடைய மகிமைக்கென்று எங்களை நாட்டி இருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. துயரப்படுகிற எங்களை சீர்படுத்துகிறவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தெய்வத்துக்கு துதிகளை செலுத்துகிறோம். நாங்கள் ஒடுங்கி போய் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை துதியின் ஆடையால் நிறைத்து அனுப்புகிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். நாங்கள் உமக்குள்ளாக கனி கொடுக்க கூடாதபடி, எங்கள் வேர்கள் ஆழத்திலே கடந்து செல்ல கூடாதபடி எங்களை தடை செய்கிற எல்லா அசுத்தங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதாக. எங்களை ஒரு விசை கூட விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. கேட்கிற செவிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா பாதாளத்தின் வல்லமைக்கும் எங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. சாத்தானை வெட்கப்படுத்துகிற கர்த்தர் ஒருவரே எங்கள் நடுவிலே மகிமையாய் அசைவாடுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசுவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.